இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க வருகின்றார் அன்பு தங்கை ரேவதி சிவசங்கரன் அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சுய பிரகடனம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூ உலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர்த்துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம் ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம் உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன். சிறுதுளி பெருவெள்ளம் ஆகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி, மிக்க நன்றி அனைவருக்கும். நன்றி. நன்றிங்கம்மா அன்பு தங்கை. நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசீலித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவம் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் அகம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்று நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகிறது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி.
இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 468வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் நற்செயல் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். நற்செயல் மிக்க மனிதவர்களாக நாம் இந்த பிரபஞ்சத்தில் வலம் வரும் பொழுது நம்மை சார்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நற்பலன்களை பேறு பலன்களாக பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு சாத்தியமாகின்றது. அவ்வரிசையில் நமது சரித்திரம் படைப்போம் தளத்தில் ஒவ்வொரு நாளும் சிறந்த ஆளுமைகள் தங்களது ஆக சிறந்த சிறப்புரை வாயிலாக நற்செயல்களை இங்கு பதியமிட்டு வருகின்றனர். இன்று நம்மிடையே திருக்குறளை ஒரு ஆய்வாக தமது வாழ்வியல் வழித்தடத்தில் எடுத்துக்கொண்டு அதை கருத்துப்பூர்வமாக ஒரு கருத்தியல் ரீதியாக சிந்தித்து அதை அழகியல் கதைகளாக கோர்த்து ஒவ்வொரு இளம் தலைமுறைக்கும் எடுத்து செல்வதில் வல்லவராக இருப்பவர் அன்பு சகோதரி திருக்குறள் புவனா அவர்கள். திருக்குறள் இந்த உலகத்தில் திருவிவிலியத்திற்கு அடுத்தபடியாக அதிகபட்சமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல். நமது தமிழரின் பெருமையை இப்பிரபஞ்ச பெருவெளியெங்கும் எடுத்து செல்லக்கூடிய ஒரு சிறப்புடையது திருக்குறள். ஆம், இத்தகைய சிறப்பு மிக்கதோர் திருக்குறளின் அற்புதமான சாராம்சத்தை நமக்கு சிறப்பாக இன்று நம்மிடையே சிறப்புரையாக வழங்க இணைந்திருக்கும் நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வில் இணைந்துள்ள அன்பு சகோதரி திருக்குறள் புவனா அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் இந்நிகழ்விற்கு வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் திருக்குறள் கதைகள் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் பயணிப்போம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதொரு பக்கத்தின் அழகியதொரு அத்தியாயத்தினை திருக்குறள் கதைகள் வாயிலாக மென்மைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழிகளை இன்னும் இன்னும் மேன்மைப்படுத்துவோம். நன்றி. என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? குரல் அளவு குறைவாக கேக்குதுங்கம்மா. இன்னும் கொஞ்சம் சப்தமா பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். நன்றி. இப்போ சரியா இருக்குங்களா? இப்ப மிக தெளிவா இருக்குங்கம்மா. இதே அளவுல நீங்க தொடரலாம். நன்றி. நன்றி நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். சரித்திரம் படைப்போம் அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு சரியான வார்த்தைகளை தேடிட்டு இருக்கேன். ஏன் நான் இப்படி சரியான வார்த்தைகளை தேடிட்டு இருக்கேன் அப்படின்ற ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு நம்மளுடைய தலைப்பு முழுவதும் அதுக்கு பின்னாடி தான் நம்ம போக போறோம். சரித்திரம் படைப்போம். சரித்திரங்கள் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கு. ஸோ நம்ம இதை எப்படி படைக்க போறோங்கிறது நம்மளோட கையில இருக்கு. இதை பத்தின ஒரு தெளிவு கொடுக்கறதுக்கு தினசரி தினசரி ஒவ்வொரு நல்ல ஸ்பீக்கர்ஸ், ரைட்டர்ஸ், திங்கர்ஸ் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு இடத்துல அசம்பிள் செஞ்சு இந்த உலகத்துக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு வழியை உருவாக்கி கொண்டிருக்கும் பிரிட்டோ அண்ணா அவர்களுக்கும், ரெகுலராக அந்த தளத்துக்கு வந்து இந்த தளம் சிறப்பாக இயங்குவதற்கு உதவி கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், ரேவதி மேம் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதலே சொல்லிட்டு நான் என்னுடைய உரையை தொடங்குறேன். நம்ம
வாழ்க்கை என்ன? நம்மளோட வாழ்க்கை பல வார்த்தைகளால் ஆனது. வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உணர்வுகளால் ஆனது. இந்த வார்த்தைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது, டிக்ஷனரி இருக்கு, அட்வான்ஸ் டிக்ஷனரி இருக்கு, ஆ இப்போ கூகுள்ல டிக்ஷனரி இருக்கு. இந்த மாரி பல டிக்ஷனரிஸ் இருக்கு. டிக்ஷனரில எல்லாம் ஏறத்தாழ ஒரே அர்த்தத்த சொன்னாலும், நம்ம மைண்ட் ஒரு அர்த்தத்த உருவாக்கிக்குது. இது ரொம்ப சிக்கல். நம்ம அத சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அத விட ஒரு மிகச்சிறந்த ஒரு பாதை நம்மளால உருவாக்க முடியும். ரொம்ப சிக்கலா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, வாழ்க்கையும் சிக்கல் தான். உதாரணத்துக்கு ஆப்பிள், வாழைப்பழம் அப்படின்னு நம்ம டிக்ஷனரில பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ரூட் அப்படின்னு இருக்கும். மேபி இன்னொரு டிக்ஷனரில வந்து அத டிஸ்கிரைப் பண்ணி போட்டிருக்கலாம். இது இப்படி இருக்கும். இந்த மாரி டேஸ்ட் இருக்கும். கிரன்ச்சி ஃப்ரூட். ஆ பனானா அப்படின்னா, ஆம் ஆ பனானால எல்லா விட்டமின்ஸும் இருக்கு. டெய்லி சாப்பிடுங்க. அப்படின்ற மாரி ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸோட எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸோட குடுத்துருக்கலாம். நம்ம மைண்ட் என்னென்ன மாரி விஷயங்கள உருவாக்குது பாருங்க. எனக்கு வாழைப்பழம் சாப்பிட்டா சளி பிடிக்கும். எனக்கு வாழைப்பழம் டெய்லி ஒண்ணு இருந்தா தான் என்னோட வயிறு சீரா இருக்கும். எனக்கு வாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். டாக்டர் வேண்டான்னு சொல்லிட்டாரு. இப்படி பல அர்த்தங்கள் நம்ம மனசுக்குள்ள ஓடும். இந்த அர்த்தங்கள்ல இன்னைக்கு நான் எத சூஸ் பண்ண போறேன்? இப்ப நான் என்ன சூஸ் பண்ண போறேன்? இப்ப நான் அத சூஸ் பண்ணிட்டு அடுத்தது நான் என்ன செய்ய போறேன்? இதுதான் வந்து சிறப்பான வாழ்க்கைய தொடங்குறதுக்கான சிறந்த வழி. சரி அப்படியே என் மனசுக்குள்ள ஓராயிரம் எண்ணம் ஓடுது. ஓராயிரம் உணர்ச்சிகள் ஓடுது. இது எல்லா விஷயத்திலயும் நான் எப்படி சரியா சூஸ் பண்றது? சரி அப்படியே நான் சூஸ் பண்ணாலும், நடந்து போனாலும், அதுல வந்து நான் டிராவல் பண்ணி போனாலும், எனக்கு யாரு துணை இருப்பா? ஏன்னா, நம்மளுடைய மனம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு ம் கருவின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நீங்க எவ்வளவு சிறப்பா, எவ்வளவு கரெக்ட்டா ஒரு விஷயத்த உணர்ந்து அத நம்ம ஃபாலோ பண்ண டிக்ஷனரில இல்லாத பல அர்த்தத்த நம்மளுக்கு குடுக்கும். என்ன அப்படின்னா, அதுக்கான வார்த்தைகள தேடி நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்கறக்குள்ளார, ஆ மத்தவங்களுக்கு ஷேர் பண்றதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடும். ஏன்னா, இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னு பாருங்களேன். இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு உணர்வுகள்ல இருந்து வந்தது. அந்த உணர்வுகள் எங்கேயோ ஒரு இடத்துல சிறப்பா இருந்திருக்கு. ஏன்னா இந்த உணர்வு நம்ம பின்னாடி வரக்கூடிய ஜெனரேஷன், நம்மள பின்னாடி வரக்கூடிய மக்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக, பல லிட்ரேச்சர் ஃபார்ம்ல, பல ட்ரெடிஷனா, பல சிஸ்டமா, பல விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டே இருக்கும். எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போயிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். அப்ப நம்ம சிறந்தத சூஸ் எப்படி பண்ண முடியும்? Googleல போய் சூஸ் பண்றத விட, நம்ம திருக்குறள சூஸ் பண்ணா நல்லாருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய என்னுடைய ஆணித்தனமான ஒரு நம்பிக்கை. சரி, இப்போ ஒண்ணுமில்லாத விஷயத்துல இருந்து அ ஒரு விஷயம் நம்மளுக்கு ஒரு ஒரு வார்த்தைய நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. இந்த வார்த்தையோட ரியல் அர்த்தத்த நான் எப்படி புடிக்கிறது? இந்த வார்த்தையோட ரியல் அர்த்தத்த நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? இப்போ உதாரணத்துக்கு ஒரு வார்த்தையே சொல்றேன். திருடன் அப்படின்னா, இல்லப்பா அவங்கலாம் கெட்டவங்க. நல்லவன், இல்லப்பா அவங்க நல்லவங்க. தர்மம் செய்றவர், ஆமாப்பா நல்லவங்க. ஸோ இந்த மாரி நம்ம மைண்ட் வந்து ரொம்ப பிரிச்சு பாக்குது. இதோட உண்மையான ஆழத்த நம்ம எப்படி ரீச் பண்ண முடியும்? அதுவும் காமன் பீப்பிள் எல்லாத்துக்கும் ரீச் பண்ண மாரி எப்படி ரீச் பண்ண முடியும்? புரியிற மாதிரி.
அப்படி நம்ம பார்க்கும் பொழுது, கதைகள் மிகச்சிறந்த கருவின்னு அதையும் நான் ரொம்ப ஆணித்தனமா நம்புறேன். பல விஷயங்கள வந்து தெளிவுபடுத்துறதுக்காக, நம்மளோட முன்னோர்கள் நெறைய கதைகள தான் சொல்லியிருக்காங்க. ஒரு வார்த்தையோட ரியல் அர்த்தம் வந்து இன்னும் நல்லா புரியணும்னா, ஒரு கதையா சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ, அந்த மாரி நெறைய மாரல் ஸ்டோரீஸும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நான் திருக்குறள் அடிப்படையில நெறைய கதைகள் எழுதும் பொழுது, ரொம்ப டிலே ஆகுது. காரணம் என்ன அப்டின்னா, நான் சரியான அர்த்தத்த என்னால குடுக்க முடியுமோ குடுக்கணுமே. ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா என்ன பண்றது? அப்டின்ற ஒரு பயம் தான். திருக்குறள் அப்டிங்கிறது திருவள்ளுவர் எங்கிருந்து குடுத்திருப்பார்? எங்கிருந்து இந்த விஷயத்த புரிஞ்சுட்டு இருந்திருப்பார்? எப்படி இவர்னால இவ்வளோ ஆழமா அந்த விஷயத்த புரிஞ்சு வச்சிருக்க முடியுது? எப்படி நம்மளுக்கெல்லாம் இவ்வளவு பல ஆயிரம் வருஷம் கழிச்சும், நம்மனால வந்து அது கரெக்ட்டுன்னு நம்ப முடியுது. பயப்படாம அந்த பாதையில ட்ராவல் பண்றதுக்கு நம்ம மனம் ரெடியா இருக்கு. இல்லையா? அப்போ இவ்வளவு 1000 வருஷத்த கடந்தும் திருக்குறள் நம்மளுக்கு அந்த நம்பிக்கைய கொடுக்குது அப்படின்னா, அந்த வார்த்தைகள் அவர் எப்படி சூஸ் பண்ணியிருப்பார்? ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். நம்மளே பாருங்க நம்மளோட வாழ்க்கையில ஒரு ரொம்ப ஒரு உயர்ந்த அனுபவம் நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா, பேசுறதுக்கே வார்த்தை இல்லைங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அற்புதமான விஷயம் தானே நடந்திருக்கு. ஏன் நம்மனால சொல்ல முடியல? ஏன் அப்படின்னா, வார்த்தைகளுக்கு பின்னாடி பல அர்த்தங்கள் இருக்கு. அந்த அர்த்தங்கள் உணர்வுகளால மட்டும் தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அந்த உணர்வுகளுக்கும், அந்த உணர்வுகளை உருவாக்குவதற்கும் இன்னும் ஒரு சிறந்த கருவியா கதைகள் இருக்கும். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு ரொம்ப வருத்தம். எவ்வளவு சிறப்பா இந்த நாட்டுல எல்லா விஷயங்களையும் நானு திட்டமிட்டு ஒவ்வொன்னும் செஞ்சுட்டு இருக்கேன் மக்களுக்கு. ஆனா ஏன் இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு? ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஏன் அப்படின்னா, அவரோட அண்ணா, தம்பி எல்லாமே பல நாட்டுடைய அரசர்கள் தான். பேசுவாங்க இல்லையா? அப்போ நான் இவ்வளவு விஷயங்கள் மத்தவங்கள விட சிறப்பா தானே செஞ்சுட்டு இருக்கேன். திட்டங்கள் சிறப்பா தானே பண்ணிட்டு இருக்கேன். மக்களுக்கு என்னென்ன வசதிகள் தேவையோ, அவங்களோட ஃப்யூச்சர நெனச்சு, நெறைய விஷயங்கள் எதிர்காலத்த நெனச்சு நெறைய பண்ணிட்டு தானே இருக்கேன். இங்கேயோ என்னமோ வந்து ஆ ஒண்ணும் புரியலையே! அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு பெரிய ஆதங்கம். இதுக்கு எப்படியாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஏன்னா ஒரு லீடர் அப்படின்னா அதுதானே. நம்ம எல்லாமே தனித்தனியா பார்ப்போம். அவங்க எல்லாத்தையுமே வந்து சேர்த்து வச்சு தான் பார்ப்பாங்க. நம்ம குடும்பம்னு சொல்லி நம்ம பார்ப்போம். நம்ம குடும்பம் தனி அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம எல்லாத்துக்குமே வரும். ஒரு லீடர் அப்படிங்கும்போது மொத்த தேசமே அவங்களோட குடும்பம். மொத்த நாடே அவரோட குடும்பம். ஏன் இப்படி இருக்கு? அப்படின்னு அவருக்கு ஒரு ம் தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்காரு. அதுக்கான ஒரு பிரேயர்ஸையும், பிரார்த்தனையும் கடவுள்கிட்ட சமர்ப்பணம் பண்றார். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு முனிவர் வர்றாங்க. அந்த காலத்துல நம்மளுக்கு ஒண்ணும் தெரியாது இல்லையா? ஒரு முனிவர் வர்றாங்க அந்த நாட்ல. ஆம் ஐடி கார்டு அந்த மாரிலாம் எதுவும் இருக்காது. முனிவர் அப்படின்னா முனிவர் அவ்வளோதான். இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இவர் பல முனிவர்கள் யார் வந்தாலும் அவங்களுக்கான மரியாதைய செய்வாங்க. செஞ்சு அனுப்பக்கூடிய மிகச்சிறந்த குணம் அந்த ராஜாவுக்கு இருந்தது. ஆ முனிவர் வர்றாரு. முனிவர் வந்த உடனே, ஆ என்ன உபசரிப்போ அதெல்லாம் பண்ணிட்டு ராஜா வந்து சொல்றாரு. "நாட்டுக்குள்ள என்னமோ பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கு. ஓய மாட்டேங்குது. என்ன பண்றது? ஆ ஆ குருவே நீங்க ஏதாவது எனக்கு வந்து ஒரு வழி சொல்லுங்க. ஒரு உபாயம் சொல்லுங்க. ஒரு வழி காட்டுங்க" அப்படின்னு சொல்றாரு. அவர் இருந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, "அப்படியாப்பா! சரி." அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் சிறப்பான நாட்கள்ல அரண்மனையில எல்லா மக்களும் கூடுவாங்க.
இந்த கூடுற அன்னைக்கு ஒரு பெரிய விளக்கு வைக்கிறாங்க. அந்த விளக்கு நெறைய தண்ணி ஊத்துறாங்க. தண்ணி ஊத்தி ஒரு பெரிய திரி போடுறாங்க. மக்களுக்கு ஒண்ணும் புரியல. என்னடா இது? யாரோ புதுசா வந்திருக்காரு. மகானா, முனிவரா அப்படின்னு எல்லாருக்குள்ளயும் குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. அப்போ முனிவர் வந்து சொல்றார், நம்ம நாட்டுல எவ்ளோ நல்லவங்க இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். எத்தன பேர் எவ்ளோ நல்ல விஷயங்கள் செய்றீங்கன்றதையும் நம்ம பார்க்க போறோம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு 3 நாள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் டைம் தர்றேன். இந்த 3 நாள்ல நீங்க உங்களுடைய நீங்க எவ்வளவு நல்லது செய்ய முடியுமோ, உங்களோட நல்ல அதிர்வலைகள இன்கிரீஸ் பண்ணிட்டு நீங்க வரணும். அப்படின்னு சொல்றாரு. அப்படி இன்கிரீஸ் பண்ணிட்டு வரும்போது, நீங்க எந்த அளவுக்கு நீங்க அந்த வைப்ரேஷன் இருக்கோ, அந்த அளவுக்கு இந்த விளக்கு எரியும் அப்படின்னு சொல்றாரு. மக்களுக்கு ஒண்ணும் புரியல. என்னது? நல்ல வைப்ரேஷனா? அப்படின்னு திருப்பி ஒரு கொஸ்டின் மார்க் வந்துருது. நம்ம நல்லவங்க தானே! நம்ம என்ன தப்பு பண்ண போறோம்? அப்படின்னு மனசுக்குள்ள நெறைய பேர் நெனச்சுட்டாங்க. அண்ட் எல்லாருமே அந்த நம்பிக்கையோட தான் அரண்மனை விட்டு போனாங்க. நம்ம நல்லவங்க தானே! நம்ம என்ன பண்ண போறோம்? அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது எல்லாத்துக்கும். அந்த 3 நாளும் நல்லது தான் பண்ணணும். நல்ல வைப்ரேஷன் இன்கிரீஸ் பண்ணணும். ஏன்னா, இது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. யோசிச்சு பாருங்களேன். முழு நாடுமே அவங்கள பார்த்துட்டுருக்கும். ஒவ்வொருத்தரா அந்த விளக்குக்கு முன்னாடி போய் நிக்கணும். ஸோ என்கிட்ட எந்த அளவுக்கு அதிர்வலை இருக்கோ, அந்த அளவுக்கு அந்த விளக்கு எரியும். இது இப்ப நான் ரொம்ப குறைவா எரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. எரியவே இல்லன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்றது? அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு எல்லாத்துக்கும். எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியலையே! அப்படின்னு ஒரு பெரிய பயம் வந்துருச்சு. அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு சிலர் என்ன பண்றாங்க, வாயே தொறக்க வேணாமாப்பா. நம்ம எங்கேயாவது வாய தொறந்து ஏதாவது பேசினா என்ன வம்பாய் போயிட போகுது. என்ன பண்ணலாம்? அமைதியா இருந்துக்கலாம். கடவுளோட பேர சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் மக்கள் அ பிளான் பண்ணாங்க. ஓகே. ஒரு குரூப் ஆஃப் மக்கள் இப்படி பிளான் பண்றாங்க அப்படின்னா, இன்னொரு குரூப் ஆஃப் மக்கள் அவங்க எல்லாமே கொஞ்சம் அந்த நாட்டுல ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய மக்களும் அதுல இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, "ஏய் இங்க பாரு, இந்த மக்கள் நம்மள வந்து பலவிதமா நம்பிட்டு இருக்காங்க. ஆ ஒருவேளை அந்த முனிவர் சொல்ற மாதிரி நம்மகிட்ட எவ்வளவு நல்ல அதிர்வலைகள் இருந்ததுன்னா, அது நல்லா எரியும் அப்படின்னா, யோசிச்சு பாரேன். நம்ம போய் நிக்கிறோம். அது சரியா எரியல அப்படின்னாவோ, இல்ல லேசா எரிஞ்சதுன்னாவோ, மக்கள் நம்ம மேல வச்சிருக்க அபிப்பிராயம் என்ன ஆகுறது? ம். இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, முனிவர் வந்து சரியான ஆள் கிடையாது. அவர வந்து அ எப்படியாவது இந்த நாட விட்டு வெளியில அனுப்பிரலாம். நம்ம ராஜா கிட்ட பேசுவோம். அப்படின்னு சொல்லிட்டு இவங்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ராஜா கிட்ட போய் பேச போறாங்க. பேச போகும் பொழுது, "ராஜா, ராஜா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. மகான்கள் இருக்காங்க இல்லையா? அந்த முனிவர் இருக்காரு இல்லையா? இவர் என்ன நம்ம நாடு கூட நாட்டுக்கு மட்டுமா இருக்க வர்றாரு? எல்லா நாடுகளுக்கும் போவார். யோசிச்சு பாருங்க. இப்போ நல்ல அதிர்வலைகள் இருக்கக்கூடிய மக்கள் வந்து நம்ம நாட்டுல அதிகமா இருக்காங்களா? குறைவா இருக்காங்களா? அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம். இது நம்ம நாட்டுடைய ரகசியம். யோசிச்சு பாருங்க. இது போய் இவர்கிட்ட சொல்லி இவரு போய் பக்கத்து நாட்டுல போய், உங்களுக்கு தெரியுமா? அந்த பக்கத்து நாட்டுல போய் நான் இந்த பரிசோதனைய பண்ணேன். அப்பப்பப்பப்பப்பா! நல்ல ஜனங்களே அங்க இல்லப்பா. ஷோ! அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. நம்ம நாட்டுடைய பெருமை என்ன ஆகுறது மகாராஜா? இந்த ஒரு விஷயமே நடக்க வேண்டாம் நம்மளுக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னா, இத இந்த சவாலெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. மகாராஜா சொல்றார், "என்னப்பா இது? ஆ முனிவர் வந்து சொல்லிட்டாரே! எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சுட்டாங்களே! இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை. ஆ ம இப்ப வந்து திடீர்னு இப்படி வேண்டாம், அ அ இதுன்னு சொன்னா பிரச்சனை வந்துடாதா? மக்களுக்குள்ளார? மக்கள் நம்மள பார்த்து என்ன நினைப்பாங்க? ஒரு முன்னாடியே வந்து சொல்லிட்டாரு. இப்ப போய் வந்து நம்ம இல்ல, இது வந்து இருந்து பின்வாங்குறோம்னு சொன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க?" அப்படின்னு அவரு குழம்புறாரு. ஹி இஸ் கன்ஃப்யூஸ்டு டோட்டலி. ஸோ அப்ப வந்து இவங்களுக்கும் அந்த குழப்பம் வந்துருச்சு.
சவால்லேருந்து பின்வாங்கலாம் அப்படின்னு இவங்கலாம் பிளான் பண்ணது. இப்ப வந்து இவங்களுக்கும் ஒரு பெரிய குழப்பம் வந்துருச்சு. என்னடா இது! இப்படி ஒரு பிரச்சனை வரும் நம்ம யோசிச்சு பார்க்கலையே! அப்படின்னுட்டு, மகாராஜா நான் ஒண்ணு சொல்றேன். அது தப்பான விஷயம் தான். இருந்தாலும் நம்ம ஏதோ ஒண்ணு செய்யணும். அ இந்த முனிவர் வந்து சரியான முனிவர் கிடையாது. இவர் வந்து தப்பான முனிவர் அப்படின்னு நம்ம மக்கள் கிட்ட நம்ம சொல்லுவோம். சரியா? அப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா, மக்கள் எல்லாம் வந்து நீங்க நீங்க சொல்றத நாங்க ஏத்துக்க மாட்டோம். அப்படி சொல்லி போராட்டம் பண்ணுவாங்க. அப்போ இந்த சவால் ஆட்டோமேட்டிக்கா பிரேக் ஆயிடும். அப்படின்னு சொல்றாங்க. அரசருக்கு வந்து இன்னும் கன்ஃப்யூஷன் ஜாஸ்தியாகுது. என்னடா இது மக்கள் கிட்ட நம்மளே வந்து ஒரு புரளிய கிளப்பி, நம்மளே வந்து என்ன பண்றோம்? இத செய்யுங்கன்றோம். அப்புறம் நம்மளே என்ன பண்றோம்? இது வேண்டான்னு சொல்றோம். இல்ல நம்மளே வந்து முனிவர் வந்து தப்புன்னு சொல்றோம். யாரோ என்னவோ நல்லவரா, கெட்டவரா நம்ம அத சொல்லக்கூடாது. மகான் மகான் தான். முனிவர் முனிவர் தான். குரு குரு தான். அவர் ஒரு சவால் குடுத்திருக்கார். அத வந்து நம்ம செஞ்சு தானே ஆகணும். அப்படின்னு வந்து அரசர் திருப்பி பதில் சொல்றார். என்னடா இது இவர சமாதானம் பண்ணவே முடியாது போல இருக்கே! ஆ இந்த மகான வந்து நம்ம எப்படியாவது இந்த நாட்ட விட்டு வெளியில அனுப்பிடணும். நல்ல விதமாவும் அனுப்பணும். என்னடா பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு இவங்கலாம் யோசிக்கிறாங்க. ஆ ஒண்ணும் சரியான ஐடியா வரல. அடடடா! ஒரு விளக்கு வச்சுட்டு, தண்ணீய ஊத்தி, ஆ இப்படி எரிய வைக்கணுங்கிறது வந்து பார்த்தோன்னா, யாராலயும் வந்து பிராக்டிகலா நம்ப முடியாது. முதல்ல வந்து முனிவரையே வந்து பிராக்டிகலா வந்து காட்ட சொல்லலாம் அப்படின்னு மோடி ஒண்ணு சொல்றாரு. அப்ப தெரிஞ்சிடும் இல்ல அரசே, அவர் உண்மையான மகானா? இல்லையா? அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இல்லையா? அவருக்கு ஒரு பரிசோதனை வச்ச மாரி இருக்கும். மக்களுக்கும் வந்து நல்ல முனிவர் தான் அப்படிங்கிற நம்பிக்கையும் வந்துரும். அதனால நம்ம பண்ணுவோம் குருவே! அப்படின்னு சொல்லி சாரி பண்ணுவோம் மகாராஜா! அப்படின்னு சொல்றாங்க. மகாராஜாவுக்கு இது ரொம்ப கஷ்டமா இருந்தது. எப்புட்றா போய் குரு கிட்ட சொல்றது? அப்படின்னு. இப்படி சொன்னா நம்ம அவர சந்தேகப்படுற மாரி இருக்காதா? அப்படின்னு. அப்போ ஆனா சொல்லித்தான் ஆகணும். என்ன பண்றது? அ அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம என்ன பண்றாரு அப்படின்னா, குரு முன்னாடி போய் உட்கார்றாரு. குருமார்களுக்கு தான் தெரியுமே என் மனசுக்குள்ள என்ன ஓடுது அப்படின்னு. அவருக்கு முற்காலம் தெரியும், இப்ப நடக்கிறது தெரியும், எதிர்காலம் தெரியும். எல்லாமே தெரியும் இல்லையா? அப்ப இவரு மைண்டுக்குள்ள ஓடுறது அவருக்கு புரியாதா என்ன? அப்போ மகாராஜா கிட்ட வந்து, "ஏன் இவ்ளோ குழப்பம் உங்களுக்கு? நான் உங்களுக்கு வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, நாளைக்கு வந்து நம்ம ஊர் திருவிழா இல்லையா? திருவிழால வந்து இந்த தண்ணி இருக்கக்கூடிய இந்த விளக்க நான் எரிய வச்சு காட்டுறேன்." அப்படின்னு குரு சொல்றாரு. மகாராஜா வந்து இது வந்து மக்களுக்கு வந்து என் மேல நம்பிக்கை வரும். அப்படின்றதையும் வந்து குரு சொல்றாரு. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, சரின்னு சொல்லிட்டு அதே மாரி அடுத்த நாள் திருவிழால ரொம்ப பிரமாதமா விளக்கெரியுது. யார் அங்க போய் நிக்கிறான்னா, குருவே நிக்கிறாரு. அப்ப வந்து மக்கள் வந்து, ஆமாமா, ஐயோ! பெரிய மகான், பெரிய மகான் அப்படின்ற ஒரு ஆ மரியாதை வந்துருது. அதே சமயம் இவர்கிட்ட நெறைய சக்தி இருக்கு அப்படின்னு ஒரு ஆ ஒரு பயபக்தி வந்துருது. அவங்களுக்கு எல்லாமே வந்துருது அந்த குரு மேல. ஸோ இத்தன நேரம் வந்து பாலிடிக்ஸ் பண்ணணும்னு நெனச்சுட்டு இருந்தாங்களே, அவங்களுக்கும் அந்த பயம் வந்துருச்சு. இவர்கிட்ட போய் நம்ம ஏதாவது வந்து தப்பா நடந்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கே திருப்பி அது வந்துருமே அப்டின்னுட்டு. ஸோ, அப்ப அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி என்ன அப்டின்னா, என்ன வழியில யோசிச்சாலும், இன்னும் அ அ இருக்கக்கூடிய அ பேலன்ஸ் டேஸ் ஓகே. அந்த நாள்ல வந்து நம்ம எவ்வளவு தூரம் வந்து இந்த நல்ல உணர்வுகள வந்து நம்மளுக்குள்ள வந்து உருவாக்கிக்க முடியுமோ உருவாக்கிக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு, என்ன பண்றாங்கன்னா, ஒரு குரூப் வந்து பேசவே இல்ல. யார்கிட்டயும் எதுவும் பேசவே இல்ல. கடவுளோட பேர வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கடவுளோட பேர விட வேற என்ன பெருசா இருக்கு அப்படின்னு. இன்னொரு குரூப் ஆஃப் பீப்பிள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இத்தன நாள் நான் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் எனக்கு தெரியாது. ஆனா இனிமேல் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆ இனிமேல் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சரியா செய்யணும். மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆ எல்லா கடமைகளும் சரியா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி செய்யறாங்க. அவங்கவங்களுக்கு கடமைன்னு ஒண்ணொண்ணு வித்தியாசப்படும் இல்லையா? ஸோ, அதுக்கு தகுந்த மாரி அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா, மனசு அடங்கிறது சாதாரண விஷயமா?
இல்லையா? அது பின்னாடி போகும், வரும், ஆ சந்தேகப்பட வைக்கும். இந்த மாரி அந்த ஒலட்டல்லையே மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் இருக்காங்க. இப்போ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது மிகப்பெரிய கௌரவ பிரச்சனை ஆயிடுச்சு. நம்ம போய் அங்க நின்னு ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு அப்டின்னா, "என்னடா பண்றது? நம்ம எங்கேயாவது வெளியூர் போலாமா?" அப்டின்னெல்லாம் இவங்க வந்து பிளான் ஆனா எதுவும் அங்க செய்ய முடியாது. இவங்க திடீர்னு வெளியூர் போனாங்கன்னா, அதுவும் மான பிரச்சனை ஆயிடும். இல்லையா? "என்னடா இது நம்ம இந்த வேலைக்கு முன்னாடி போய் நின்னே தீரணுமே! வேற வழியே இல்லையே!" அப்படின்னு என்ன பண்றாங்க, எல்லாரும் கடவுள் பேர சொல்ல ஆரம்பிச்சுடுறாங்க. அவர் பேர விட வழியே இல்ல. அவர விட்டா வேற யார் இருக்காங்க சொல்லி கடவுள் பேரையே சொல்ல ஆரம்பிச்சுடுறாங்க. சொல்றாங்க. நாட்டுக்குள்ள ஒரு நல்ல அதிர்வலைகள் உருவாக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, அந்த நாளும் வருது. ஒவ்வொருத்தரும் அங்க போய் முன்னாடி நிக்கணும். சரி முன்னாடி போய் நிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஒவ்வொருத்தரும் வரும்போது அந்த விளக்கு ஆ அவங்க எந்த அளவுக்கு நல்ல அதிர்வலைகளோட இருக்காங்களோ, அந்த அளவுக்கு அது எரியுது. இப்போ எல்லாருமே ஒவ்வொருத்தரா போய்க்கிட்டே இருக்காங்க. அரசர் வந்து நம்ம நாட்ல வந்து ஒருத்தர் கூட பேலன்ஸ் இல்லாம எல்லாரும் இங்க வந்துரும். அதனால வந்து என்ன பண்றாரு, சில காவலாளிகள அனுப்பி, எல்லா மக்களையும் வந்து அங்க லைன்ல நிக்க வச்சுர்றாரு. ஸோ, இதுல வந்து குழந்தைங்க அ வேணாம் அப்படின்னு சொல்லிர்றாங்க. ஏன்னா குழந்தைங்க வந்து நின்னா, அவங்க மனசுல என்ன இருக்க போகுது இல்லையா? அவங்க தெய்வத்துக்கு சமானம். குழந்தைங்கலாம் வேணான்னு சொல்லிர்றாங்க. ஸோ, அந்த காவலாளிகள் வந்து எல்லாத்தையும் வந்து லைன்ல நிக்க வைக்கிறாங்க. ஒவ்வொருத்தரா போய் நிக்கிறாங்க. ஸோ, அவங்கவங்களுக்கு தகுந்த மாதிரி எரிஞ்சுகிட்டு இருக்கு. ஸோ, அப்ப வந்து என்ன நடக்குது அப்டின்னா, சில தலைவர்கள் வந்து ரொம்ப மனசு வருத்தப்படுறாங்க. அ சரியா எரியல. மக்களுக்கும் அவங்க மேல ஒரு பெரிய வருத்தம் வந்துருச்சு. என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா, உண்ம தெரிய ஆரம்பிக்குது. ஒவ்வொருத்தரோட மனசு எப்டிங்கிறது உண்ம தெரிய ஆரம்பிக்குது. அப்ப வந்து முடிவா வந்து யாரு போறாங்க அப்டின்னா, ஃபைனலா வந்து அரசர் போய் நல்லா எரியுது. அப்பாடா! அரசருக்கு ரொம்ப திருப்தி. நம்ம நாட்டு மக்கள தான எப்பவுமே நெனச்சு நெனச்சு நம்ம ஒவ்வொரு விஷயமும் பண்ணிட்டுருக்கோம் சொல்லி ரொம்ப திருப்தி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்டின்னா, சரி யாராவது இருக்காங்களா? எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா? அரசரும் வந்துட்டாங்க. அப்டின்னா அரசருக்கு தான் நல்ல அதிர்வலை ரொம்ப அதிகமா இருக்கா? அப்படின்னு அனவுன்ஸ் பண்ணிர்லாமா? அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் அங்க வந்துருச்சு. அப்படி வரும்பொழுது, "இல்ல மகாராஜா, இன்னும் ஒருத்தர் இருக்காரு." அப்படின்னு மகான் சொல்றாரு. அப்ப மகாராஜா வந்து, "குருவே அது நீங்க தான் எனக்கு நல்லா தெரியும்." அப்படின்றாங்க. "அதுக்கு நான் ஆல்ரெடி பண்ணிட்டேனே நானு." ம். "இருக்காங்க." அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தேடும் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு ஆள் அங்க வர்றாங்க. வந்த உடனே விளக்கு ஜகஜோதியா எரியுது. மகாராஜா விட ரொம்ப பிரமாதமா எரியுது. முனிவர் அளவுக்கு எரியல அப்படின்னாலும், நல்லா எரியுது. இவ்வளவு நேரம் வந்தவங்க எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது, இவரோட வைப்ரேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. "என்னடா இது?" அப்படின்னு சொல்லிட்டு, மக்கள் எல்லாரும் அவங்கள மறந்து கிளாப்பே பண்ணிர்றாங்க. கை தட்டிர்றாங்க. அவரு நெளிஞ்சு நெளிஞ்சு நிக்கிறாரு. என்னடா இது? இதுன்னு நெளிஞ்சு நெளிஞ்சு நிக்கிறாரு. அப்படின்னோன, "சரி யாரு? நீங்க எந்த ஊரு? எந்த இடத்துல இருக்கீங்க? இந்த நாட்டுல எங்க இருக்கு? உங்க வீடு எங்க?" அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. அவரு வந்து அப்படியே தயங்கி, "மகாராஜா, நான் இந்த ஊர் கிடையாது. பக்கத்து ஊரு." அப்படின்னு சொல்றாரு. இவங்க வந்து காவலாளிகள் வந்து போய் தேடுனாங்க இல்லையா? திருடாம வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் ரோட்ல நடந்து வந்தோனே, இவரு அந்த ஊர்க்காரர் போல இருக்குன்னு சொல்லி அங்க கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. "அப்படியா?" அப்படின்னு சொன்னோனே, மகான் கிட்ட கேட்குறாரு, "பக்கத்து ஊராம்மா இவங்க?" அப்படின்னுட்டு. "பரவால்ல, இருக்கட்டும்." அ அப்படின்னு சொல்லிட்டு மகாராஜா வந்து கேட்குறாரு, "அப்பா, என் ஊர்ல நெறைய நல்ல விஷயங்கள் வந்து நடக்கணும்னு நான் நெனைக்கிறேன். மகான் வந்து ரகசியத்த உங்ககிட்ட கேளுங்கன்னு சொல்றாரு. நீ சொல்லுப்பா. நீ இவ்வளவு நல்ல அதிர்வலைகள் உன்கிட்ட இருக்குன்னா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு அவரு கேட்குறாரு. அவரு அமைதியா இருக்காரு. பதிலே வரல அவர்கிட்ட இருந்து. தல கீழ தொங்க போட்டுக்கிறாரு. என்னடா இது? இவ்வளவு தூரம் நம்ம கேட்கிறோம். அவர் என்ன தலைய கீழ தொங்க போடுறாரு அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. மகான் சிரிக்கிறாரு. "பரவால்ல சொல்லுப்பா"
அப்படின்னு அவரு சொல்றாரு. நான் ஒரு ஏழை விவசாயிங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அங்க இருக்கிற ஏன்னா அன்னைக்கு நம்ம வந்து மெயின் பிசினஸ் எல்லாத்துக்குமே விவசாயம் தானே. ஆ, மித்த பிசினஸ கம்பேர் பண்ணும்போது எல்லாரும் வந்து அதிர்ச்சியா இருக்கு. அட! நம்ம எல்லாரும் தான் விவசாயம் பண்றோம். இவருக்கு இப்படி அப்படின்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி வருதுன்னு ஒரு கொஸ்டின் மார்க்கும் அங்க வந்துருது. அதுக்கப்புறம் நான் ஒரு விவசாயிங்க அப்படின்னு அவரு சொல்றாரு. இது ஏன் வந்து எல்லாருக்கும் இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, கேள்வி என்ன அப்படின்னா, இவரு வந்து ஜெயிச்சுட்டாரு. ஓகே, அது போட்டின்னே வச்சுக்குவோம். இவரு ஜெயிச்சுட்டாரு. இவரு ஏன் வந்து இவ்ளோ தயக்கமா தலைய கீழ தொங்க போட்டுட்டு ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னுட்டு. அப்போ மகான் வந்து சொல்றாரு, "மனசுக்குள்ள இருக்கிறது வெளிப்படையா பேசு" அப்படின்னு அவரு சொல்றாரு. சொன்ன உடனே அவரு வந்துட்டு தயங்கி, தயங்கி மெதுவா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த மாரி நான் ஒரு விவசாயி. என்கிட்ட வந்து 10 ஏக்கர் நிலம் இருக்கு. நான் தினமும் வந்து விவசாயம் செஞ்சுட்டு தான் இருக்கேன். என்கிட்ட இருக்கிற நிலத்துல என்னால என்ன வந்து பெஸ்ட்டா குடுக்க முடியுமோ, நான் அத செஞ்சுட்டு இருக்கேன். என் மாடுகளுக்கு நல்ல தீனி குடுக்குறேன். என் மாடுகள் நல்ல சாணம் போடுது. நல்ல வயக்காட்டுல நல்லா உழுகுறேன். ஒவ்வொரு தடவையும் வந்து நான் உழுகும் பொழுது, ஒவ்வொரு செயல் செய்யும்போது கடவுள் நாமாவ தான் நான் சொல்லுவேன் நானு. என்னால என்ன முடியுமோ மக்களுக்கு நான் செஞ்சுட்டு இருக்கேன். என்னால எவ்வளவு தானம் தர்மம் பண்ண முடியுமோ நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஆ, அப்படி சொல்லி மறுபடியும் தயங்குறாரு. "நீ சொல்லுப்பா" அப்படின்னு மறுபடியும் சொல்றாரு. ஒரு நாள் அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நான் செஞ்ச புண்ணியமா, கடவுள் என் மேல இருக்கக்கூடிய கருணை எல்லாமே சேர்ந்து என்னோட வயல்ல நான் உழுகும் பொழுது, பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ஒரு தேவதையுடைய சிலை கிடைச்சது எனக்கு. அந்த தேவதையோட சிலைக்கு ஒரு கோயில் கட்டணும்னு நெனச்சேன். நான் கோயில் கட்டுமான பணிய ரொம்ப அ துரிதமா தொடங்கிட்டேன் நானு. அந்த தேவதைக்கு ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா, எல்லார்கிட்டயும் கொஞ்சம் பணம் கேட்க ஆரம்பிச்சேன். இந்த கோயில் கட்டணும். உங்கனால முடிஞ்சத கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சேன். அவங்களுக்கு நான் நெறைய நல்லது செஞ்சிருக்கேன். பட் அவங்க எனக்கு வந்து நான் எனக்காக கேட்கல. தேவதைக்கு அந்த கோயில் கட்டணும்னு சொல்லி தான் நானு கேட்டேன். எனக்கு வந்து பணம் சரியா கிடைக்கல எனக்கு. இந்த தேவதைக்கு ஒரு கோயில் கட்டிட்டேன் அப்படின்னா, எனக்கு மட்டும் இல்ல. எனக்கு அப்புறம் வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ் என் ஊர் மக்கள், என்னுடைய ஆம், அந்த குழந்தைகள், அவங்களோட அடுத்தடுத்த தலைமுறை எல்லாருமே வந்து அங்க இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் எல்லாத்துக்கும் வந்து என்ன நடக்கும்? இன்னும் அதிகமா பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். இன்னும் நெறைய அருள் கிடைக்கும். அதனால இந்த விஷயத்த வந்து நான் ரொம்ப ஸ்ரத்தையா பண்ணிட்டு இருந்தேன். இந்த தேவதை சிலைக்கு வந்து ரொம்ப சக்தி இருக்கு. நாங்க எங்க ஊர்ல வந்து இவர மாரியே ஒரு மகானும் சொல்லிட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா எடுத்த காரியத்த நான் முடிக்காம விடக்கூடாது அப்படிங்கிறக்காக என்ன பண்ண ஆரம்பிச்சேன். கொஞ்சம் கொஞ்சமா என் நிலத்தை எல்லாம் வித்துட்டேன். என் மனைவியோட நகையெல்லாம் வித்துட்டேன். என் மனைவியும் கோவிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டா. என்ன பண்றதுன்னும் எனக்கு தெரியல. ஆனா கோயிலோட கட்டுமான பணி போயிட்டு இருக்கு. இன்னும் முழுமை அடையல. இந்த முழுமை அடையறதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. இனி அடுத்தது மழைக்காலம். மழைக்காலம் வந்துச்சுன்னா சரியா நம்மளால கட்ட முடியாது. பல விஷயங்கள் செய்ய முடியாது. அதனால எப்படியாவது இந்த காலகட்டத்துக்குள்ளார நம்ம செஞ்சிரணும் அப்படிங்கிறதுக்காக, என்ன பண்ணேன் அப்படின்னா சொல்லி திருப்பி தலைய கீழ தொங்க போட்டுக்கிறாரு. இல்ல, குரு சொல்றாரு, "இல்லப்பா நீ செய். நீ சொல்லு" அப்படின்னு. நான் காட்டுக்குள்ள திருடனா மாறுனேன். வார்த்தையே அவருக்கு சரியா வரல. அங்க வரக்கூடிய வணிகர்கள் செல்வம் நெறைய கொண்டு வருவாங்க. அவங்க கிட்ட வந்து கொள்ளையடிச்சு கோயில வந்து கட்டுமான பணிய தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தேன். இப்ப முடிய போகுது.
நான் பண்ணது தப்பு தான். என்ன வந்து நான் என்ன தண்டனை குடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு முடிச்சிடுறான். கண்ல தண்ணி தான் வருது. தண்ணி தான் வருது. வேற எதுவுமே வரல. வார்த்தைகளற்ற நிலை. அற்புதமான நிலை அது. பாசிட்டிவா இருக்கும்போது. அப்போ குரு சொல்றார், நல்ல அதிர்வலைகள் அவர்கிட்ட எப்படி இருக்கு பாத்தீங்களா? தனக்கு மட்டும் இல்ல, தனக்கு வரக்கூடிய அடுத்த ஜெனரேஷன், அடுத்த ஜெனரேஷன், அடுத்த ஜெனரேஷன் எல்லாத்துக்கும் அது என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு? அத கொண்டு போகணும்னு நினைக்கிறார். அப்போ நல்ல அதிர்வலைகள் அவருக்கு இருக்கு. நம்ம எல்லாருமே வந்து கடவுளோட பேரை மட்டுமே சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா, அருள் வராது. நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் யார் நம்மளுக்கு துணையா இருக்கணும் அப்படின்னா, அருள் தான் நம்மளுக்கு துணையா இருக்கணும். அந்த அருள அவன் தனக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்குமே வந்து கொண்டு சேர்க்கணும்னு அவரு நினைச்சாரு. அதனாலதான் அவர்கிட்ட வந்து அதிர்வலைகள் அதிகமா இருந்தது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன் மகாராஜாவுக்கு வந்து நல்ல அதிர்வலைகள் இருந்தது? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைச்சாரு. அதனால அதிகமா இருந்தது. ஒரு மகாராஜா அவருக்கு அந்த பவர் இருக்கு. அவர் நினைக்கிறது இயல்பு. ஒரு விவசாயி 10 ஏக்கர் நிலம் வச்சிட்டு இருக்காரு. ஒரு ஊருக்கு ஒரு கோயில் கட்டணும்னு நினைக்கிறாரு. அப்படிங்கும்போது, அது அவருக்கு இயல்பான விஷயம் கிடையாது. ஒரு 10 ஏக்கர் நிலம் வச்சு ஒரு விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அந்த காலத்துல ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம் கிடையாது. ஒரு மாடரேட் லைஃப்ன்னு சொல்லலாம். அப்படி இருந்து ஒரு கோயில கட்டி, பல ஜெனரேஷனுக்கு அந்த விஷயத்த கொண்டு போகணும்னு அவர் நினைச்சாரு இல்லையா? ஒரு மனிதன் ஒரு எண்ணம் தான். அந்த எண்ணம் தீவிரமாகும் பொழுது, நல்ல அதிர்வலைகள் உருவாகுது. நீங்க எல்லாரும் எண்ணங்கள் மாத்தி, 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 மாத்தி வச்சுக்கிட்டே இருந்தீங்க. முதல்ல வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் சாமியோட பேரு சொல்ல ஆரம்பிச்சீங்க. அதுக்கப்புறம் வந்து இல்ல அது தப்பு, இது தப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சீங்க. நான் சரியா, இல்லையா அப்படின்னு நீங்க டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க. அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம நீங்க வந்துட்டீங்க. இல்லையா? அப்போ நீங்க ஒரு தீவிரமான எண்ணம், நல்ல எண்ணம். அதுக்கு உயிர் குடுத்துக்கிட்டே இருங்க. அப்படி உயிர் கொடுக்க, கொடுக்க, கொடுக்க இவர மாரியே எல்லாரும் மாற முடியும். நம்ம ராஜா மாரியே எல்லாராலயும் மாற முடியும். இந்த ஒரு எண்ணம் நம்மகிட்ட இல்லாதனால தான் வந்து நெறைய பிரச்சனைகள் நாட்டுக்குள்ள வந்தது. நாட்டுக்குள்ள மட்டும் இல்ல, உங்க வீட்டுக்குள்ளேயும் வந்திருக்கும். நாடும் வீடும் வேற வேற கிடையாது அப்படின்னு அவரு சொன்னாரு. மக்கள் தன்னோட தவறு எல்லாமே உணர்ந்தாங்க. ஆ மகாராஜாவும் வந்து, ஓ! இங்க தான் நம்ம நாட்டுக்குள்ள இந்த இடத்துல தான் பிரச்சனை நடந்திருக்கா? அப்படின்றதையும் அவரு நல்லா புரிஞ்சுகிட்டாரு. ஒரு எண்ணம், நல்ல எண்ணம். அது தீவிரமான ஒரு முயற்சியில என்னைக்குமே நம்ம இருக்கணும். அந்த தீவிரமான முயற்சி தான் நம்மளுக்கு என்ன கொண்டு வருது அப்படின்னா, நல்ல அதிர்வலைகள கொண்டு வருது. இந்த நல்ல அதிர்வலைகள்ல இருந்து உருவான பல விஷயங்கள் நம்ம நாட்டுல நடந்திருக்கு. நான் சொன்ன மாரி கலாச்சாரம், சிஸ்டம்ஸ் ஒரு சில சிஸ்டம்ஸ், அதே மாரி வந்து இலக்கியம், இந்த மாரி பல விஷயங்கள் வந்து உருவாகி இருக்கு நம்மளுக்கு. அதுல திருக்குறளும் ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு திருக்குறளுக்கும் இருக்கு. இது எப்படி திருக்குறள் மட்டும் நான் இவ்வளோ தூரம் சொல்றேன் அப்படின்னா, டியர் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா யோசிச்சு பாருங்க. பல விஷயங்கள், பல நல்ல விஷயங்கள் நம்ம நாட்டுல உருவாகி இருக்கு. உருவாகி இருக்கு. அதே சமயம் சில விஷயங்கள் கொஞ்சம் வைப்ரேஷன் கம்மியா இருக்கு. சில விஷயங்கள் காணாம கூட போயிருக்கு. ஆனா, இவ்வளவு வருஷங்கள் கடந்தும், ஆ பிரிட்டோ அண்ணா சொன்ன மாரி, பைபிளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திருக்குறள் எல்லா நாட்டு மக்களும் அக்செப்ட் பண்ணி, யுனிவர்சல் ட்ரூத்ன்னு அக்செப்ட் பண்ணி, உலக பொதுமுறைன்னு அக்செப்ட் பண்ணி, இன்னைக்கு வரைக்கும் உயிரோட்டமா, சக்தியா இருக்கு அப்படின்னா, திருக்குறள் இட் பிளேஸ் a வெரி வைட்டல் ரோல். இப்போ இத எப்படி சொல்றாரு? திருவள்ளுவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, "நல்லாற்றாள் நாடி அருளாள்க
பல்லாற்றால் தேரினும் அஃதே துணை. குறள் எண் 242 அறத்துப்பால். நல்ல வழியால் ஆராய்ந்து அருளுடையவர்களாக விளங்க வேண்டும். பல வழிகளால் ஆராய்ந்து கண்டாலும் அருளே வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும். ஒரு வாழ்க்கையில அருள் மட்டுமே நம்மளுக்கு துணை. அப்ப அந்த அருள் அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு வரும்? நல்ல எண்ணங்களால் மட்டும்தான் வரும். நல்ல எண்ணங்கள் ஒரு நேரம் நினைக்கிறேன், ஒரு நேரம் விட்டுறேன் அப்படிங்கிறதுனால அது எந்த சிறப்பும் அதுக்கு கிடையாது. ஒரு நாள்ல நம்ம எவ்வளவு நேரம் நல்ல அதிர்வலைகளோட இருக்கும். நம்ம கொஞ்சம் ஆழமா இத நம்ம பார்க்கணும். இந்த கதைய வந்து நம்ம சயின்டிஃபிக்காவும் சொல்ல முடியும். ஸோ இந்த குட் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த குட் வைப்ரேஷன் அப்படிங்கிறது, இப்போ ஒருத்தர் வந்து 1 வருஷமா வந்து அ ஒரு மெடிடேஷன் பண்ணி நல்ல அதிர்வலைகள உருவாக்கிக்கிட்டு இருக்காரு. யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, 1 மாசத்துக்கு முன்னாடி ஒரு செயல தொடங்கியிருக்கலாம். ரொம்ப தீவிரமா பண்ணலாம். ஸோ இதுக்கான கருவிகள் இருக்கு. கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. சில கருவிகள் நடைமுறைக்கு வந்துருச்சுன்னு நான் கேள்விப்படுறேன். ஸோ இந்த 1 மாசத்துக்கு முன்னாடி ரொம்ப தீவிரமா பண்றாங்க பாருங்க. அவங்கனால இந்த 1 வருஷமா பண்றவங்களுடைய அதிர்வலைகள பீட் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, திஸ் வி கால்ட் அஸ் அன் அடாப்டபிலிட்டி கோஷன்ட் நம்ம சொல்றோம். நம்ம மூளையில இருக்கக்கூடிய அடாப்டபிலிட்டி கோஷன்ட். இது என்னன்னு ரொம்ப சிம்பிளா சொல்ல முடியும். நம்ம முதல்ல சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சோம். முதல் நாள் ரொம்ப திணறி இருப்போம். கீழ விழுந்திருப்போம். மறுபடியும் வந்து பார்த்தோம்னா, எழுந்து உட்காந்தோம். வீட்ல இருக்கிறவங்க 2 மிரட்டி இருக்கலாம். எப்படியோ தத்தி தத்தி சைக்கிள ஓட்டியிருப்போம். எப்பாடா! அப்படின்னு போய் படுத்திருப்போம் அந்த அன்னைக்கு. அடுத்த நாள் பாருங்க, நம்ம அந்த சைக்கிள வந்து முதல் நாள தொட்டத விட கேஷுவலா தொடுவோம். சில விஷயங்கள் நம்மள அறியாம ஆ கொஞ்சம் கேஷுவலா பண்ண ஆரம்பிப்போம். கொஞ்சம் ஈஸியா ஓட்ட ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் முதல் நாள விட 2வது நாள் பெட்டராவே பண்ணுவோம். பயம் காணாம போயிருக்கும். ஸோ இதெல்லாம் யாரு பண்றா? நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அடாப்டபிலிட்டி கோஷன்ட் தான் செய்றாங்க. ஒரு நாள் நம்ம தொடங்கணும் அப்டின்னா, காலையில ஆரம்பிக்கிறோம். தொடர்ந்து அந்த நல்ல விஷயத்துக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கணும்? நல்ல எண்ணத்த அனுப்பிக்கிட்டே இருக்கணும், அனுப்பிக்கிட்டே இருக்கணும், அனுப்பிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் இந்த அடாப்டபிலிட்டி கோஷன்ட் அப்படிங்கிற நம்ம மூளையில இருக்கக்கூடிய ஒரு அ பகுதி ஃப்ரீக்வன்சிஸா மாற ஆரம்பிக்குது. இப்ப காலையில நம்ம வந்து இன்னைக்கு நாள் சிறப்பான நாளா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்குறோம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதோ ஒரு டென்ஷனான ஒரு விஷயம் நம்ம இதுக்கு வருது. இல்ல ஏதோ ஒரு ஷார்ட்ஸ் பார்க்குறோம், இல்ல ரீல்ஸ் பார்க்குறோம். ஆ இது என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஒரு டிஸ்டர்ப்டு வைப்ரேஷன் நம்மளுக்கு கொடுக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு அத திருப்பி கொண்டு வரணும்னு நம்ம நினைப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மெக்கானிக்கல் இது மூடுக்குள்ள போயிடுவோம். எதுலயும் ஒண்ணு சிக்கிருவோம். அதுக்கப்புறம் நைட்டு படுக்கும்போது அட்லீஸ்ட் நாளைக்காவது நல்லா பண்ணோம். இன்னைக்கு நாள் நல்லபடியா குடுத்தோம்னு ஒரு நன்றி இறைவா அப்படின்னு நம்ம தூங்குவோம். ஸோ இப்படி பண்ணிட்டு இருக்கும் பொழுது அடாப்டபிலிட்டி கோஷன்ட் அங்க ஆக்டிவேட் ஆகவே ஆகாது. ஃப்ரீக்வென்சிஸ் உருவாகாது. ஸோ இதெல்லாம் நீங்க சரியா பண்றதில்ல. இது நீங்க நல்லா கவனிச்சு நீங்க பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, நம்மளோட மனம் ஒரு கெமிக்கல உருவாக்குது. அந்த கெமிக்கலோட பேரு நம்ம சொன்னோம் அப்படின்னா எல்லாரும் பயந்துக்குவோம். பட் அது பயம் கிடையாது. அந்த கெமிக்கல் தான் வந்து ஸ்ட்ரெஸ். இல்லப்பா நீ வாழ்க்கைய எங்கேயோ நீ சரியா நடத்தல. நீ வாழ்க்கையில வந்து எங்கேயோ ஒண்ணு தப்பு பண்ற. இல்லப்பா நீ வாழ்க்கையில எங்கேயோ ஒரு இடத்துல நீ உன்ன மாத்திக்கணும். அப்படின்னு நம்மளுக்கு அது உணர்த்துது. நல்லா யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் எப்பவுமே நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நெறைய பேருக்கு சொல்றது இருக்கு. ஏன்னா ஸ்ட்ரெஸ் அப்படின்னா நடுங்கிருவோம். பயந்துக்குவோம். ஸ்ட்ரெஸ்ஸ மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறோம். எப்படியாவது நீ என் வாழ்க்கையில வெளியில போயிடு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். உண்மையா அவங்க என்ன சொல்றாங்க கவனிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். நிறைய மிராக்கிள்ஸ் நடக்க ஆரம்பிக்கும். உதாரணம் எல்லாருமே நம்ம வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கூலுக்கு போறீங்க. ஓகே. அ போகும்பொழுது, அ அதான் நம்ம எல்லாமே ஸ்கூலுக்கு போயிருப்போம். எக்ஸாம்னு போது ஒரு பயம் வந்துரும் நம்மளுக்கு. ஏன் அந்த பயம் வருது? நம்ம ஒரு நாளாவது ஆராய்ச்சி பண்ணியிருந்தோம் அப்டின்னா, அடுத்த எக்ஸாம்க்கு பயம் இல்லாம போயிருப்போம். சரியா படிச்சிருக்க மாட்டோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சிருப்போம். மக் அப் பண்ணியிருக்கலாம். ஸ் அ இல்ல அப்டின்னா, லெசனையே ஸ்கிப் பண்ணியிருக்கலாம். இல்லன்னா படிக்காமயே இருந்திருக்கலாம். என்ன வேணா நடந்திருக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஏது பண்றோம்? ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லயே நெறைய மார்க்ஸ் போயிருக்கலாம்.
இந்த ஸ்பெல்லிங் எனக்கு ஞாபகம் வருமான்னு நம்மளுக்கு தோணி இருக்கலாம். ஆர்எல்ஸ் மெமரி போயம்ஸ் எல்லாம் எனக்கு மறந்துரும்ன்ற ஒரு பயம் இருந்திருக்கலாம். இப்படி பல ரீசன்ஸ் இருக்கும். அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் ஆராய்ஞ்சு நம்ம அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஒரு சிறப்பான வாழ்க்கையை நம்ம உருவாக்கிக்க முடியும். நம்மளோட வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம நல்லா கவனிச்சு பார்ப்போம். ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம வந்து ஒரு ஒரு மாதிரி போர் அடிக்குது. போர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, போர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா, ரொம்ப சாதாரணமா நம்ம எடுத்துக்கிறோம். போர் அடிக்குது, என்ன பண்றது? டைம் பாஸ் பண்றது, என்ன பண்றது? டியர் ஃபிரெண்ட்ஸ், அந்த மாரி சூழ்நிலை வரும்போது நம்ம வாழ்க்கை ரொம்ப தப்பா போயிட்டு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். போரும், ஸ்ட்ரெஸ்ஸும் வேற வேற கிடையாது. 2ம் ஒண்ணு தான். எங்கேயோ மெக்கானிக்கல் லைஃப்ல ரொம்ப சிக்கி போயிட்டோம் அப்படின்றது அர்த்தம். ஸோ இது எப்படி நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம்? திருக்குறள் அடிப்படையில கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப தீவிரமா பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய எண்ணங்கள் திருக்குறள் அடிப்படையில உருவாக்குன நம்மளுடைய எண்ணங்கள் ஃப்ரீக்வென்சிஸா மாற ஆரம்பிக்கும். அந்த ஃப்ரீக்வென்சிஸா ஆரம்பிக்கும்போது என்ன வரும் அப்படின்னா, உண்மையான திருக்குறளோட அர்த்தத்த அப்பதான் நம்ம உணருவோம். சரி, அது என்ன உண்மையான திருக்குறளோட அர்த்தம்? அது என்னன்னு சொல்லுங்க அப்படின்னா, டியர் ஃபிரெண்ட்ஸ், வார்த்தைகள் இருக்காது. அந்த வார்த்தைகளுக்கு வந்து ஓரளவுக்கு ஓகே, நம்ம பக்கத்துல கொஞ்சம் போய் நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லலாம். எது மூலமா நிறுத்த முடியும்னா, கதைகளால நிறுத்த முடியும். கவிதைகளால நிறுத்த முடியும். எஸ், டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னுடைய பிரார்த்தனை என்ன அப்படின்னா, என்னுடைய என்னோட விஷஸும் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் அந்த வார்த்தைகளற்ற நிலைக்கு நம்ம போகணும். திருக்குறளை நம்ம தினசரி வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் உணர்ந்து உணர்ந்து இது என்ன 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 அப்படின்னு தேடணும் அது. இது என்ன இது என்ன இந்த வார்த்தைக்கு நன்றி அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வார்த்தைக்கு என்ன அருள் இன்னைக்கு நம்ம கேட்டுட்டோம். அது என்ன அருள்? இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? தேடணும். நம்மளோட கலாச்சாரம் தேடல் கலாச்சாரம். we are seekers. அந்த மாதிரி தேடி தேடி பார்த்தோம் அப்படின்னா உண்மையான அர்த்தம் புரியும். இன்னைக்கு நம்ம திருக்குறள் அப்படின்னு நம்ம பார்த்தது, அதோடைய தெளிவுரையா பார்த்தது, நம்ம அந்த கதையா பார்த்தது, இது எல்லாமே ஒரு தொடக்கம். இந்த தொடக்கத்தை நம்ம தொடர்ந்து செய்யணும். அந்த சீக்கர்ஸா மாறணும். என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்ண 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 அந்த வார்த்தைகள் இல்லாத ஒரு அற்புதமான நிலைக்கு நம்ம போவோம். அந்த மௌனம் மிக அற்புதமானது. நம்ம இந்த நிலையை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளவு விஷயங்களும் நம்மளுடைய முன்னோர்கள் உருவாக்கியிருக்காங்க. அது அவங்களுடைய கனவு, அதுவே அவங்களுடைய பிரார்த்தனை, அதுவே அவங்களுடைய பிளெஸ்ஸிங். இது நம்ம புரிஞ்சு நல்வழியில நம்ம நடப்போம். திருக்குறள் வழி வாழ்வோம், நடப்போம், வளர்வோம். நன்றி. நன்றிங்கம்மா, அன்பு தங்கையே. மிகவும் சிறப்பான ஒரு பகிர்தல், அதுவும் அதிகாலை பகிர்தல். நிறைய நிறைய அந்த நேர்மறை எண்ணங்களும் நேர்மறை அலைவரிசைகளும் நமக்கு நமது முன்னோர்கள் வாயிலாக அதி அற்புதமாக கிடைக்கின்றது என்பதை வெகு சிறப்பாக குறிப்பிட்டீர்கள். அது மட்டுமல்லாமல் வழக்கம் போல ஒரு சிறப்பான கதைகள் எப்பொழுதுமே நம்மை வார்த்தெடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. குழந்தை பருவத்தில் ஆஹ், நிறைய நிறைய கதைகளை கேட்டு வளர்பவர்களாக நமது வாழ்வியல் சூழல் இருந்திருக்கும். நிச்சயமாக பெரியவர்கள் மூலமாகவோ, பெற்றோர்கள் மூலமாகவோ, சுற்றார்கள் மூலமாகவோ, நண்பர்கள் வாயிலாகவோ நிறைய நிறைய கதைகளை கேட்டு வளர்ந்த சமுதாயமாக நமது சமூகம் எப்பொழுதுமே தமிழார்ந்த சமூகம் இருந்திருக்கின்றது. இதன் வாயிலாக தங்களது கற்பனை வளம் நிறைந்தவர்களாக எண்ணற்ற எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், புதிய புதிய படைப்பாளர்கள் என்று இந்த சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய சிற்பிகள் நிறைவான அந்த நற்சிந்தனை உடையவர்களாக, நல்ல கற்பனை வளம் உடையவர்களாக இந்த பூமியை வார்த்தெடுப்பதில் வல்லவர்களாக விளங்குகின்றார்கள். அவ்வகையில் திருக்குறளை ஒவ்வொரு வரிகளாக மிக ஆழமாக ஒரு ஆய்வியல் ரீதியாக, கருத்தியல் ரீதியாக அதை ஆய்ந்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சாராம்சத்தை ஒவ்வொரு நிகழ்வுகள் வாயிலாகவும் வெகு அற்புதமாக அன்பு பரிசாக வழங்கக்கூடியவர் அன்பு தங்கை திருக்குறள் புவனா அவர்கள். அவரது பணி இன்னும் மென்மேலும் திருக்குறள் போல
உலகெங்கும் பிரபஞ்சமெங்கும் செழித்தோங்க அன்பின் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் அனைவருடனும் இணைந்து பகிர்ந்து கொள்கின்றோம். மேலும் இன்றைய நாளை நமக்காக நேரத்தை ஒதுக்கி வெகு சிறப்பாக அற்புதமான பங்களிப்பை அளித்ததற்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் அவருக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் நற்செயல் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இன்று திருக்குறள் கதைகள் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு சகோதரி திருக்குறள் புவனா அவர்கள் அற்புதமான சிறப்புரையை நமக்கு அதிகாலை அன்பு பரிசாக வழங்கினார்கள். நாளை நமது தளத்தில் நமது மாதம் தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் ஞான சஞ்சீவனம் என்ற தொடர் நிகழ்வின் நிறைவு பாகம் நமது தளத்தில் நாளை அரங்கேற இருக்கின்றது. கடந்த 4 மாதங்களாக அற்புதமான வாழ்வியல் சவால்களை எவ்வாறு எதிர்கொள்ளலாம் என்ற ஒரு அடிப்படை புரிதலோடு ஏற்படுத்தப்பட்ட இந்த நிகழ்வானது நாளை அன்பு சகோதரர் ஸ்ரீ சசிகுமார் அவர்களுடைய பிறந்த நாள் அன்று மற்றுமொரு அற்புதமான பாகத்தினை நாம் சிறப்புரையாக கேட்க இருக்கின்றோம். நிகழ்வில் ஒவ்வொருவரும் முழுமையாக பங்கேற்க அன்புடன் அழைக்கின்றோம். நாளை மறுநாள் ஆரோக்கிய வியாழன் அன்று ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு சகோதரி தாய்நாடு சமுதாய கல்லூரியின் நிறுவனர் மஞ்சு பார்கவி அவர்கள் அற்புதமான சிறப்புரையை வழங்க இருக்கின்றார்கள். வரும் வெள்ளிக்கிழமை வாசிப்பை நேசிப்போம் பகுதியில் மௌனம் முதிர்த்த மலைத்துளிகள் கவிதை தொகுப்பின் ஆசிரியை கவிதாயினி அமிதா இளங்கோவன் அவர்கள் அற்புதமான சிறப்புரையை வழங்க இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்க அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தங்கை ரேவதி சிவசங்கரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப அழகா வந்து திருக்குறளை சொல்லி அதுக்குண்டான ஒரு கதையை சொன்னாங்க. அதுக்கு கூட பிரிட்டோ அண்ணா வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க. சின்ன வயசுல இருந்து நம்மளுக்கு எல்லாமே கதையா வந்து சொல்லப்பட்டது, அதுதான் நம்ம அப்படி ஒரு சமுதாயம் நம்ம அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அதனாலதான் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு அந்த கதையை சொன்னாவே அது ஒரு ஒரு சிங்கம் 4 மாடு அப்படின்னு சொன்னாவே நம்மளுக்கு அப்படி ஒவ்வொரு கதைக்கு பின்னாடி இருக்கிற மாறல் நம்மளுக்கு அறியாம அப்படி வரும். அது போலதான் இன்னைக்கு அந்த கதை சொல்ல சொல்ல வந்து புவனா சொல்ல சொல்ல அதோடைய ஒரு சர்ப்ரைஸா அது எப்படி என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா பல பல திருப்பங்கள் ஒரு திரைப்படம் பார்த்தது போல ஒரு ஸ்க்ரீன் பிளே இருந்த மாதிரி தான் இருந்தது அது. ஏன்னா முதல்ல வந்து அந்த ராஜா வந்து நம்மளுடைய வைப்ரேஷனுக்கு தகுந்தபடி தான் அந்த விளக்கு எரியும் அப்படின்னு சொன்ன பிறகு எல்லாருக்குமே சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா முதல்ல நமக்குள்ள இருக்கிறது வந்து பெரிய சந்தேகம் தான். நம்ம எப்படி என்னங்கிறது மற்றவங்களை ஜட்ஜ் பண்றதுக்கு இருக்கிற அதே அளவு சந்தேகம் வந்து நம்மளுக்கு ஜட்ஜ் பண்றதுல அதை விட அதிகமா இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப அழகா அதுல தெரிஞ்சது. அதே போல அவங்க ஒவ்வொருத்தரும் கடைசியில அந்த ஒவ்வொரு விஷயம் பார்த்தா அந்த முனிவரையே நம்ம தப்புன்னு சொல்லிடலாமா அப்படிங்கிற அந்த விஷயமெல்லாம் கேள்விப்பட்டா நிறைய விஷயங்கள்ல இப்படியெல்லாம் நம்ம கரெக்டா தப்பான்னு இது பண்றதுக்கு பதிலா இப்படியும் போலியா வந்து இது பண்றதுக்கும் நிறைய வழிகள் இருக்கு அப்படிங்கிறதையும் காமிச்சாங்க. அதே போல கடைசியா அவங்க கொண்டு வந்து நிறுத்தினதை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி இப்படி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அது பார்த்தா ஒரு தப்பான செயல் அப்படிங்கிற வெளியதுல இருக்குங்கிறனால அது தான் யாருன்னு சொல்றதுக்கே வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து அவரு தான் யாருன்னே சொல்லாம இருந்தாரு. ஆனா முனிவர் இல்ல நீ சொல்லு, இல்ல சொல்லு அப்படின்னு சொல்லதான் ஒவ்வொரு விஷயமா அவர் எந்த அளவுக்கு ஒரு நல்ல விவசாயியா இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த
சிலை கிடைச்ச வரைக்கும் அந்த தேவதையினால மற்ற எல்லாருக்கும் நன்மைங்கிறனால எந்த அளவுக்கு தன் சுயத்தை விட்டு பல விஷயங்கள் செஞ்சனால அவருடைய வைப்ரேஷன் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத கொண்டு போய் கதையை நிறைவு பண்ணாங்க. நிச்சயமா இது வெளியிருந்து பார்த்தா ஒரே ஒரு விஷயமா அது என்னதான் நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படிங்கிற மாதிரி ஒரு திருடி ஒரு இதை வந்து பண்றது அப்படிங்கிற நிச்சயமா நம்மளுக்கு வைப்ரேஷன் நல்லதா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் வந்தது. அதுக்கும் வந்து அந்த முனிவரே விடை கொடுத்த மாதிரி இருந்தது. ஏன்னா அவர் பண்ண அந்த விஷயம் அப்படிங்கிறது பின்னாடி ஒவ்வொருத்தருக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி நிறைவு பண்ணாங்க. இதுல இருவேறு கருத்துக்கள் இருக்கிற மாதிரி தெரியுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலும் முனிவர் அப்படிங்கிறவர் ரொம்ப அழகா வந்து அந்த இதை சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. மிக்க மிக்க நன்றிங்க போனா. வணக்கம் விஜயம்மா, நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரிட்டோ அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெறும் கற்பனைகளும் ரேவதி சிவசங்கரன் அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். சிந்தனை சிற்பி கற்பகவல்லிக்கும் பல கோடி நன்றிகள். அதில் இன்று நடைபெற வந்திருக்கும் திருக்குறள் புவனா அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கும் போயிடலாம். கண்களை மூடி அமைதியா உட்காந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் அம்மா. புவனா அம்மா அவங்க அந்த மௌனம் என்கிற விஷயத்தை எவ்வளவு அழகா அற்புதமா சொல்லி முடிச்சாங்க. அவரை திருக்குறளை வச்சு எப்படி சூஸ் பண்றது என்று ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லியிருக்காங்க. வார்த்தைகள் பின்னால் பல அர்த்தங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஒரு திருக்குறளை வச்சு ஒரு கதையே சொல்லி முடிச்சிட்டாங்க. ராஜா கதை வந்து ரொம்ப அற்புதம் அம்மா. இப்படி நம்ம பேச்சால உணர முடியலன்னாலும் இந்த கதையை உணரும் பொழுது எல்லாருக்கும் உணர்வு நல்லாவே கிடைக்கும் அப்படின்னு தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்கீங்க. நன்றிகள் அம்மா. இந்த நாட்டுல வந்து பிரச்சனை அதிகமா இருக்கு, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ராஜா நினைக்கும் பொழுது குரு வராரு. குரு அப்படி சொல்லி பண்ணும்பொழுது அதுல என்ன உணர்றாங்கன்னா, நம்ம கடவுள் பேரையே சொல்லிட்டு இருக்கோம், அதனால அதுல வந்து அருள் இல்லை அப்படின்னு எடுத்து சொன்னாங்க. ஒரு மனிதனுக்கு ஒரு தீவிரமான எண்ணம் வேண்டும், அந்த தாங்க முயற்சி. அந்த முயற்சி வேணும் அப்படின்னு மிக தெளிவா அருமையா அம்மா சொன்னாங்க. அருள் என்பது நல்ல எண்ணங்களால் மட்டுமே வரும். ஆமாங்க, நம்ம கிட்ட அந்த நல்ல விஷயங்களை உள்ள போட 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 அந்த கெட்டதெல்லாம் வெளியில போய் அந்த
மனம் வந்து நன்மையாவே மாறும். அந்த இடத்துல மௌனம் குடிகொள்ளும். அதெல்லாம் நம்ம உணரணும். இந்த சைக்கிள் அனுபவம் சொன்னாங்க. முதல் நாள் சைக்கிள் ஓட்டினா எப்படிலாம் விழுந்து எழுந்து அது பண்ணி செய்றோம். மறுநாள் அந்த மாதிரி முயற்சி செய்து ஒரு வெற்றியாளனா சைக்கிள் நல்லா ஓட்ட தெரிஞ்சவனா வரோம் பாருங்க. அது ரொம்ப அருமை அம்மா. ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்க வந்து நிறைய விஷயங்களை உள் வச்சு சொல்லியிருக்கீங்க. வார்த்தைகள் இல்லாம இருந்தா என்ன வரும்? மௌனமா மௌனம் வரும். இந்த மௌனம் நமக்கு கிடைச்சிட்டா எ- நம்ம என்ன நினைச்சு இந்த நாட்டுக்கு இந்த சமூகத்துக்கு வந்திருக்கிறோமோ அது நல்ல நிம்மதியா நடக்கும். நம்ம வாங்கினத இந்த உலகத்திலேருந்து நம்ம வாங்கினத எல்லாம் நம்ம கொடுக்கறதுக்கு தான். இறைவன் நம்மள அதுக்கு தான் படைச்சிருக்காரு. அதனால அம்மா அவங்க மிக்க மிக்க நன்றிங்க விஜயம்மா. உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கும் ஆழ்ந்த கருத்துக்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. மிக்க நன்றிங்க. வணக்கம் இசைக்கு சார், நீங்க பேசலாம். இசைக்கு இருக்கீங்களா? சசிகலாமா, நீங்க பேசலாம். நான் பேசுறது கேக்குதுங்களா? எஸ் மேம், ஓ, கேக்குது. நன்றி நன்றிங்க. சசிகலாமா, நீங்க பேசலாம். இல்லைன்னா கேட்கும் தளத்துல யாராவது வந்து பேசணும்னாலும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். ரேவதி, உங்களோட வாய்ஸ் ரொம்ப லோவா எங்களுக்கு கேட்டுச்சு. என்னதுங்களா? நான் பேச நீங்க பேசுறது நல்லா நான் கேக்குதுங்க பேசுறது சசி. கேக்குதா? இப்ப கேக்குதுங்களா சசிகலாமா? நல்லா கேக்குதுங்களா? உங்களோடது கொஞ்சம் எனக்கு கம்மியா கேக்குது. எல்லாருக்கும் அப்படிதான் கேக்குதான்னு தெரியல ரேவதி. ஓ, சரி இல்ல சரி. மேம், தெளிவா கேக்குது. ரேவதி மேம் தெளிவா கேக்குது. கேக்குதுங்களா? நன்றி நன்றிங்க. சசிகலாமா, நீங்க பேசலாம். நன்றிங்க, நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். போனா சகோதரிக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப காலையில ஒரு ஒரு என்ன இதமான ஒரு வாய்ஸ். அதுல ஒரு கதையும் வந்து எங்களுக்கு அப்படியே ஒரு அந்த அந்த இதத்திலேயே கொண்டு போன மாதிரி இருந்தது. நன்றிங்கம்மா. காலையில ஒரு நல்ல கதை, ஒரு ஒரு திருக்குறளுக்கு ஒரு அழகான கதை. நான் கொஞ்சம் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன், குரல் கேட்கல. நான் அதுக்கப்புறம் ரீப்ளேல கேட்டுக்கிறேன். நன்றிங்கம்மா. காலையில ஒரு ஒரு அமைதியான நல்ல ஒரு தகவலை எங்களுக்கு நீ அழகா புகுத்துனமைக்கு நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் அம்மா. மிக்க மிக்க நன்றிங்க சசியம்மா. ரொம்ப அழகா வந்து உங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கு. மிக்க மிக்க நன்றி. வணக்கம் இசைக்கு சார், நீங்க பேசலாம். வணக்கம். நான் அலெக்ஸ் பேசுறேன். பேசலாமுங்களா? பேசலாம் சார், நீங்க பேசலாம். இன்றைக்கு அந்த தளத்தை தினமும் பார்த்துட்டு வரேன். நான் சில சமயங்களில் தான் பேச முடியும். ஆனால் இன்றைக்கு அருமையான ஒரு தலைப்பு. திருக்குறளில் கதை நாயகி எம்மையார் அவர்கள் அருமையான ஒரு கதையை சொல்லி அதிலே என்ன சூழல் வந்தாலும் நன்மையானதை செய்ய வேண்டும் என்ற முறையிலே நல்லாற்றல் நாடி நல்வாழ்க என்ற வள்ளுவனின் வாக்கை வைத்து ஒரு அருமையான ஒரு கதையை சொல்லி நம்மை இன்று காலையிலே ஒரு நல்ல ஒரு நெறிமுறையிலே வழிநடத்தினார்கள். அந்த விவசாயி தான் வைத்திருந்த நிலத்தை மட்டுமல்ல, பைபிளில் கூட ஒன்று சொன்னது, நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் இழந்து விட்டால் உலகில் நமக்கு கிடைக்கக்கூடிய அருள் எப்போதுமே மகிழ்வாக இருக்கும், மன நிறைவாக இருக்கும், அதிலே பிரம்மையும் ஏற்படும். ஆனாலும் அவர் தான் செய்தவற்றை தவறு என்று உணர்ந்து அதை அழகாக இங்கே, ஏனென்றால் எதை சொல்ல வேண்டுமானாலும் அப்படி யோசித்து சொன்னால் அதை அழகாக ஒரு முனிவர் மூலமும் அதை உணர்த்தும்படி அந்த முனிவர் சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லும்போது தான், ஏனென்றால் நல்ல விஷயங்களை செய்யும் போது கூட
தான் யார் என்று காட்டிக் கொள்ளக்கூடாது, தன்னை மேம்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதிலும் தெளிவாக இருந்தார். ஆனால் தான் செய்தது சரி அல்ல என்பதையும் சிலருடைய இது, ஆனாலும் அவருடைய வருங்கால சந்ததியை பாதுகாக்க வேண்டும் என்ற கருத்தை அழகாக மையப்படுத்தி இந்த கதையை கொண்டு வந்து அழகான ஒரு திருக்குறளை சொல்லி நம்மை எல்லாம் ஆற்றுப்படுத்திய அருமை அம்மையார் திருமதி போனா அவர்களுக்கும், இந்த நிகழ்வை கேட்கும் வாய்ப்பையும் சமய சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்திய இயற்கைக்கும் நன்றி பாராட்டி என் உரை முடிக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க இசக்கி ஐயா. ரொம்ப அழகா சொன்னீங்க. தனக்கு எல்லாமே இருக்கிறது எல்லாத்தையுமே மற்றவங்களுக்கு கொடுத்துறது அப்படிங்கிறத பைபிள் சொன்னது குறிப்பிட்டீங்க. அதே போலதான் நம்ம திருக்குறளையே மறுபடியும் ஒரு குறளை கூட நம்ம திருக்குறளை பொறுத்தல ஒரு பெரிய ஒரு அதிசயம் என்னன்னா, திருக்குறளை விளக்குறதுக்கே நம்ம இன்னொரு திருக்குறள்ல இருந்து இன்னும் பல விஷயங்களை மீட்கொள்ளா காமிக்கலாம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அப்படின்னு ஒரு குறள் இருக்கும். இது நிறைய தடவை இது கேட்கல வெளிப்படையாக என்னடா இப்படின்னு இருந்தாலும் அது கொடுக்க கொடுக்க அந்த இன்பத்தை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அது போல நீங்க இன்னைக்கு இந்த கருத்துக்கள் சொன்னதுக்கு மிக்க மிக்க நன்றி. கேட்கும் தளத்திலிருந்து தங்களுடைய கருத்துக்களை யாராவது பகிர்ந்துக்கணும்னா பகிர்ந்துக்கலாம். ராமச்சந்திரன் ஐயா, நீங்க பேசணும். அம்மா வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தின் சகோதர உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நம்மிடையே சரித்திரம் படைத்து சென்ற அன்பு சகோதரி திருக்குறள் புவனா அம்மா அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய காலை பொழுதில் அற்புதமான திருக்குறள் தொடர்பான ஒரு அனைவரும் ரசிக்கக்கூடிய வகையிலே நமக்கு கதை சொல்லி சென்ற அன்பு சகோதரிக்கு மீண்டும் ஒருமுறை எமது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த கதைக்களத்தில் இந்த சமூகத்திற்காக ஒரு மன்னர் எந்த அளவுக்கு நாம் மக்களுக்கு நல்ல விஷயங்கள் செய்ய வேண்டும் என்று எண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு மன்னராக இருக்கக்கூடிய ஒருவர், ஏன் இச்சமூகத்தில் நாம் எல்லாம் நல்லதுதானே செய்து கொண்டிருக்கின்றோம், ஏன் இப்படி பிரச்சனைகள் மேற்பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது? அதாவது இந்த கதை என்னன்னா, இப்போ தற்காலத்தில் உள்ள இந்த சமூக சூழலுக்கு தகுந்த மாதிரியான ஒரு கதையை அம்மா செலக்ட் பண்ணி இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம நாட்டுல இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இருக்குது. ஏன்னா இப்போ உள்ள நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது எப்போ பார்த்தாலும் ஒரே ஒரு நெகட்டிவான விஷயங்கள் தான் பெரும்பாலும் நடந்துகிட்டே இருக்கு. செய்திகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மனசுக்கு வேதனையான நிலைகள் தான் இருக்கு. ஏன்னா எல்லா சூழல்லையும் நல்லா நம்ம விஞ்ஞானத்துல முன்னேறி இருக்கோம், பொருளாதாரத்துல முன்னேறி இருக்கோம்னு சொல்லிட்டு எப்படியாவது கருத்து இது மூலமா சொல்றோம், ஒரு பெர்சன்டேஜ் இருக்கிற மாதிரி நம்ம நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. ஆனா மனிதர்கள் நிறைவா வாழறாங்களா, எளிய மனிதர்களுக்கான தேவைகள் நிறைவேறுதா அப்படின்னு பார்க்கும்போது அவர் பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருக்குது. ஏன் இந்த நிலை அப்படின்ற போது அதற்கு காரணம் மனிதர்களும் அப்படின்னு சமூக அமைப்பு, சிந்தனைகள், மனித மனங்கள் உள்ள அந்த எதிர்மறை சிந்தனைகள் தான் முக்கியமான ஒரு காரணியா இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த கதை மூலமா அம்மா விளக்குனாங்க. அதனால நம்ம இயன்றவரை நம்மளால செயல் செய்ய முடியலன்னா கூட அந்த சிந்தனைகளை மாற்றம் பண்ணி நேர்மறை சிந்தனையோடு இந்த சமூகத்தை எதிர்கொண்டால் ஒரு மாற்றத்துக்கான வழிவகை இந்த பிரபஞ்சமே நமக்கு அதை மாத்தி கொடுக்கும். நம்ம சிந்தனைகளை மாற்றி இந்த சமூகத்திற்காக நம்ம மாதிரி நேரடியான உதவி செய்ய முடியலன்னா கூட ஒரு நல்ல சிந்தனைகளை கொண்டு வந்தா இந்த சமூக மாற்றம் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இந்த கதை மூலமா நம்ம உணர முடிஞ்சுது. இந்த கதையில அதாவது ரொம்ப காலையில ஒரு சினிமா பாக்குற மாதிரி யார் அவர் அந்த ஃபைனலா அந்த ஹீரோ யார் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள அந்த ஓட்டம் அது மாதிரி கொண்டு போனாங்க அம்மா கதையை. ரொம்ப இதுவா இருந்தது, ஒரு சினிமா பாக்குற மாதிரி. அந்த யாரு அந்த கதாநாயகன் சொல்லி எல்லோரும் ஒரு அப்படியே ஆர்வத்தோடு கேட்கிற மாதிரி இருந்தது. ஆனா மனசுக்குள்ள நான் நினைச்சேன், கண்டிப்பா விவசாயியா தான் இருக்கணும். அந்த ரெண்டு நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, அந்த ரெண்டும் உண்மையிலேயே மனசுக்குள்ள இருந்தது. இது மாதிரியான அந்த தொழில் பண்றவங்க தான் விவசாயி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. கடைசியில நான் நினைச்ச மாதிரி அந்த விவசாயி தான் அம்மா கொண்டு வந்தீங்க. இந்த சமூகத்திற்கு ஒவ்வொரு நாளும் நாம் உண்ணுகின்ற அந்த உணவு, ஒவ்வொரு பருக்கைக்கும் காரணமான அந்த விவசாயி, அந்த சேற்றிலே காலை வைத்து உழைக்கின்ற அந்த விவசாயியை நம்ம நன்றியுடன் நினைவு கூறணும். இந்த நேரத்துல உண்மையிலே அவர் தான் நமக்கு கடவுள்.
இந்த சேத்துல கால வைக்கிற அந்த விவசாயி. ஆனா அவங்களுடைய வாழ்க்கை நிலை பார்க்கும்போது ரொம்ப மனதிற்கு ஒரு வேதனையான சூழல் தான். அந்த விவசாயி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எண்ணங்களை நம்ம மாத்தி யோசிச்சு அந்த எளிய மனிதர்கள் அவர்களுடைய பொருளாதாரம் உயரணும். அதனால இப்படிப்பட்ட ஒரு கதாநாயகனை இன்று அறிமுகப்படுத்திய சகோதரி புவனா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். அம்மா, நீங்க இன்னும் நான் ஒரு ஆசிரியரா இருக்கேன், பள்ளி ஆசிரியரா இருக்கேன். மாணவர்களிடத்திலே இது போன்று இந்த சமூக முன்னேற்றத்திற்கான நல்ல நல்ல கதைகள் மூலமாக மக்களை, குழந்தைகளை மனம் மாற்றி இந்த சமூகத்திற்கான ஒரு நல்ல குடிமக்களாக உருவாக்க வேண்டும் என்று கூறி ஒரு சிறிய பாடலுடன் நிறைவு செய்கிறேன். கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி, விவசாயி. கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி, விவசாயி. முன்னேற்ற பாதையிலே மனச வச்சி முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைச்சி, முன்னேற்ற பாதையிலே மனச வச்சி முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைச்சி, மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ, மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வழங்கும் குணமுடையோன் விவசாயி, விவசாயி, விவசாயி. கருப்பென்றும் சிவப்பென்றும் வேற்றுமையாய் கருதாமல் என்னாலும் ஒற்றுமையாய், கருப்பென்றும் சிவப்பென்றும் வேற்றுமையாய் கருதாமல் என்னாலும் ஒற்றுமையாய், பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி, பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி, உழைத்தால் பெருகாதோ சாகுபடி, விவசாயி, விவசாயி. நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க மிக்க அண்ணா பேசுங்க. தொடருங்கம்மா. நன்றி. மிக்க மிக்க நன்றிங்க ஐயா. ரொம்ப ஒரு அழகான பாடலும் சரி, அந்த கருத்துக்களும் ரொம்ப அழகா குறிப்பிட்டீங்க. மிக்க மிக்க நன்றிங்க ஐயா. கீழே பேசும் தளத்துல இருந்து யாராவது தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். இல்லைன்னா நம்ம திருக்குறள் புவனா அவர்களுடைய ஏற்புரைக்கு போயிடலாம். புவனா, நீங்க உங்களுடைய ஏற்புரைப்படுத்தலாம். ரேவதி மேம், நீங்கள் ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க. அதாவது அவர் திருடி அந்த கோயில் கட்டலாமா அப்படின்னுட்டு. இந்த நன்மை தீமை அப்படின்றது ரெண்டையும் தாண்டி நம்ம ஒரு விஷயத்த பார்க்கணும். அவர் யார்கிட்ட எடுத்தாங்க அப்படின்னா, ரொம்ப ரிச்சான வணிகருக்கு பார்த்து தான் அவர் எடுத்திருக்காரு. ஒரு நல்ல காஸ்க்காக தான் அது எடுத்திருக்காரு. இப்போ நம்ம ஒரு ராஜா கிட்ட அது வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான சொல்யூஷனும் அவங்க அங்கே எடுத்திருப்பாங்க. அவர் ஒரு நல்ல எண்ணத்தினால எடுத்திருக்காரு, நல்லதுக்காக அது செஞ்சிருக்காரு அப்படிங்கிறதுனால தான் யூனிவர்ஸ் அவர் தப்பே பண்ணியிருந்தாலும் அதுக்கான சொல்யூஷனா அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. அப்போ கண்டிப்பா அந்த வணிகர் யாரு, என்ன ஏதுங்கிறத பார்த்து அதுக்கான சொல்யூஷன் என்னவோ கண்டிப்பா அந்த ராஜாவும் அந்த முனிவரும் செஞ்சிருப்பாங்க அப்படின்றது நான் ஃபைனல் பார்ட்ல கடைசியில் எல்லாரும் பேசினதுக்கு அப்புறம் சொல்லலாம் அப்படின்ட்டு இருந்தேன் நான்.
ஸோ நம்ம அந்த நன்மை, தீமை, நன்மை, தீமை அப்படிங்கிறத தாண்டி நம்மளோட ஃப்ரீக்வென்சிஸ வந்து எப்படி நம்ம அவர் ஏன் அங்க வந்து நின்னாரு? அவரோட தீவிரமான ஒரு எண்ணம். இந்த ஊருக்காக, இந்த உலகத்துக்காக அந்த தேவதைக்கு ஒரு கோயில் கட்டணும் அப்படின்ற அந்த தீவிரமான ஒரு எண்ணம். அதுக்கும் முன்னாடி நான் எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்ற அந்த தீவிரமான ஒரு எண்ணம். நம்ம மெக்கானிக்கல் லைஃப்குள்ள போகாம, நான் இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்க போறேன். என்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்க போறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் தீவிரமா மாறும் பொழுது ஃப்ரீக்வென்சிஸா மாறும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில நிறைய மிராக்கிள்ஸ் நடக்கிறத நம்மளால பார்க்க முடியும். யூனிவர்ஸ் நம்மள்கிட்ட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கும். அததான் நம்ம வந்து அருள் அப்படின்றத நம்ம சொல்றோம். இந்த அற்புதமான காலை நேரத்துல வேல்யூபிள் டைமை நீங்க இந்த சரித்திரம் படைப்போம் நிகழ்ச்சிக்காக உரைக்காக நீங்க எல்லாரும் டெடிகேட் பண்ணி வந்திருக்கீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. மிக்க மிக்க நன்றிங்க போனா. எனக்கு அது இது பண்ணிலே ஒரு கேள்வியா இருந்தது. அதுக்கு ரொம்ப அழகா ஒரு விளக்கமா வந்து அதுக்கும் ஒரு முடிவு நீங்க கொடுக்கலான்ட்டு இருந்தது வந்து இதுதான் மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா எனக்கு ஒரு கேள்வியா இருந்ததுக்கு வந்து நீங்களே வந்து அது ஏற்புரையில கொடுக்குறேன்னு சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. மிக்க மிக்க நன்றிங்க போனா. ஒரே விஷயம் தான், நம்ம இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொன்னீங்க. இதே போலதான் நிறைய வந்து மற்றவர்களுக்காக வந்து நான் இவ்வளவு அடுத்தவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறதே வந்து இப்போ ஒரு பொருள் அன்பளிப்பா கொடுத்தாவே அந்த பொருளுக்கு மேல வந்து பேர் எழுதி வைக்கிறதும் சரி, அந்த போல இது நான் கொடுத்தேங்கிற அதை வந்து விளக்கம்னா அதுதான் வந்து முன்னிலைப்படுத்துற மக்கள் அப்படிங்கிற இந்த விஷயத்தோட கம்பேர் பண்ணா நம்ம எந்த விஷயமே வந்து நம்ம செய்யறதுனாலும் நம்மளுடைய இன்டென்ஷன் தான் ரொம்ப முக்கியம்னு ரொம்ப அழகா நிறைவு பண்ணீங்க. மிக்க மிக்க நன்றிங்க புவனா. இங்க வந்து பேசும் தளத்தில் வந்து தங்களுடைய கருத்துக்களை சொன்ன சசிகலாமா, விஜயாம்மா, இசைக்கு சார், ராமச்சந்திரன் ஐயா அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. கேட்பாளர் தளத்தில் இருக்கும் வள்ளி, வேல், மூர்த்தி, கலாபலன், சங்கர், சரவணன், பவுலின், மோகன், விஜயாலயன், அன்பு, கோவிந்த், சித்ரா, காசி, அறுமுகம், சேவியர் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. அன்பு சார் வந்து எங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. கங்ராஜ் திருக்குறள் புவனா மேம், சோ மெனி யூஸ்ஃபுல் இன்சைட்ஸ் டு ஃபாலோ அண்ட் இம்ப்ளிமெண்ட் சொல்லியிருக்காங்க. மிக்க மிக்க நன்றி அனைவருக்கும். இங்கே வந்து பிரிட்டோ அண்ணா, வேல், வள்ளி அனைவருக்கும் மறுபடியும் ஒரு தடவை நன்றி சொல்லிக்கிறேன். இங்கே ரொம்ப அழகா திருக்குறளை பற்றி விளக்கமும் அந்த கதையில வந்து எல்லாத்து மூலமும் காலையிலேயே ஒரு நல்ல நோக்கத்தை வந்து விதைச்சதுக்கு நம்மளுடைய திருக்குறள் புவனா அவர்களுக்கு வந்து நன்றி சொல்லிடுறேன். ஏன்னா நம்மளுக்கு அண்ணாவும் போனாவும் சொல்ற மாதிரி நம்மளுக்கு கிடைக்க கிடைக்க அறிக்கை பெரியாத ஒரு பொக்கிஷம்ங்கிறது நம்மளுடைய திருக்குறள். அது ஒவ்வொரு விஷயமா நம்ம தோண்ட தோண்ட எப்படி அந்த விவசாயிக்கு வந்து அந்த தேவதை கிடைச்சதோ, நம்மளுடைய திருக்குறள்ங்கிறது நம்மளுடைய தேவதை. அந்த தேவதையில இருந்து நீங்க எத்தனை வேணா நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நம்மளுடைய தளத்தை நிறைய சொல்லிக்கிறேன். மிக்க மிக்க நன்றி அனைவருக்கும். மேடம் ஐயா சொல்லுங்க ஐயா. மேடம் தடங்களுக்கு மேடம் இடையூறுக்கு மன்னிக்கணும். சொல்லுங்க. மேடம் நம்மளுடைய தளத்துல வேல் சார்னு சார் ஒருத்தர் அட்மின், வேல் சார் அவர் பேரு வேல்ராஜுங்க சார், அவருதான் நம்மளுடைய ஒருங்கிணைப்பாளர். ஐயாவுக்கு ரொம்ப நன்றி மேடம். ஒரு முறை அவர் குரலை கேட்டதே இல்ல. சரிங்க சார். நான் மறு ஒளிபரப்பு செய்யும் போது ஐயா அதான் சொன்னீங்க, ஐயா தான் அந்த டெக்னிக்கல் சம்பந்தமான விஷயங்கள்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா ஐயா வேல்ராஜ் ஐயாங்களா அவர் பேரு? ஆமாங்க சார், வேல்ராஜ் ஐயா தாங்க சார். அவருதான் வேல்ராஜ் ஐயா. ஐயா ரொம்ப மகிழ்ச்சி ஐயா, ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி தேங்க்யூ. மகிழ்ச்சி. சின்ன பையன் தாங்க சார். ஆனா நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து நம்மளுடைய முகப்பு படங்கள் அது போல டெக்னிக்கல் ஹெட் நம்மளுடைய இதுல வந்து அவர் தான் அனைத்தையும் வந்து பாத்துக்கிறது. மிக்க மிக்க நன்றி. மிக்க நன்றிங்க. வணக்கம் கலை, நீங்க பேசலாம். வணக்கம் ஜோதி அம்மா, என்னதானே சொல்றீங்க? ஆமாங்க. வணக்கம் அவைக்கு. இப்பதான் உள்ள வந்தேன். திருக்குறள் கதைகள்னு பார்த்தேன். திருக்குறள் புவனா அவர்கள் இருந்தது. ஜோதிக்கு இசை கல்வியும் இந்த மொழி அறிவு திருக்குறளும் தான் உலகத்தின் உச்சம் என்று சொல்லப்படுகிற இடத்திற்கு தடைகள் பல கடந்து அவளோட திறமையை காட்ட அமெரிக்காவுக்கு ஃபெட்னா கூட்டிட்டு வந்திருக்கு. நிறைய நல்ல மனிதர்கள் தயவுல. அதனால இந்த திருக்குறள் உண்மையாகவே வாழ்க்கைக்கு மட்டும் இல்ல, அவளோட உயர்வுக்கும் இது வந்து வாழறதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. திருக்குறள் இவளோட உயர்வுக்கும் இன்னைக்கு கனவுக்கும் உதவி செஞ்சிருக்கு, கண்களா மாறி. அத சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அவை அனுமதித்தா திருக்குறள் போனாமா எந்த அதிகாரத்துல பாடணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் வந்து அவளை பாட வைக்கிறேன். ஒரு மகிழ்ச்சிக்கு என் வெளிப்பாடா. அவ்வளவுதாங்க. நன்றி. சொல்லுங்க.
மகிழ்ச்சிங்க கலை. இங்க இது சொன்ன மாரி தான். அவங்களுடைய நோக்கம்ங்கிறதும் இங்க ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க. திருக்குறள் புவனா பேசையில, நீங்க திரும்ப திரும்ப ஒரு எண்ணத்த போடுறீங்க அப்டின்னாவே உங்களுடைய வைப்ரேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதிகரிக்கும். அதுல ஒரு இது சொன்னாங்க. தண்ணீலயே வந்து ஒரு விளக்கு எரியும் உங்களுடைய நல்ல வைப்ரேஷன் இருந்தான்னு. அதுல ஒரே விஷயம் என்னன்னா, அந்த இன்டென்ஷனும் சரி, அந்த திரும்ப திரும்ப நம்மளுடைய ஜோதியோட எண்ண அலைகள் தான் வந்து அவங்கள கொண்டு இங்க வந்து சேர்க்கணும் அப்டின்னா, என்னென்ன நடக்கணுமோ அது எல்லாம் பிரபஞ்சமும் இறையாற்றலும் நடத்தி கொடுத்திருக்கு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதுலயும் திருக்குறளும் ஒரு காரணம் சொன்னது இன்னும் கூடுதல் மகிழ்ச்சியா இருந்ததுங்க. கலை. திருக்குறள் புவனா மேம், நீங்க ஏதாவது ஒரு அதிகாரம் சொன்னீங்கன்னா, நம்மளுடைய ஜோதி கண்ணம்மா ஜோதி அவர்கள் அத 2 பாடுவாங்க. நிமிடத்துல முடிச்சிருவோம். பரவாயில்லைங்க. ஏதாவது அதிகாரம் சொன்னீங்கன்னா, நம்மளுடைய கலை முதல் அதிகாரமே மன்னிக்கவும் இருக்கட்டும். ஜோதி அவங்க பாடுவாங்க. முதல் அதிகாரமே கடவுள் வாழ்த்து அதிகாரம். கடவுள் வாழ்த்து திஸ்திரத்துல நான் பார்க்கிறேன். இரு சாப்பாடு கையா இருக்கு. நான் அப்படியே சக்கராபுரம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனாலாய பயனென்கொள் மாலறிவன் அற்றால் தொழார் எனின் மலர்மிசை ஏங்கி நான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமையில நடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில இருள் சேரிரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீரொழுக்க நிறை நின்றார் நீடு வாழ்வார் தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறாழி மீண்டல் அரிது கோளீர் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை பிறவிற் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் அவைக்கு நன்றி யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர்தரவாரானோதலும் தனிதலும் அவற்றோரன்ன. நன்றி. மகிழ்ச்சிங்க கண்ணம்மா ஜோதி. ரொம்ப அழகா வந்து இன்னைக்கு பாடி கொடுத்தீங்க. கடவுள் வாழ்த்து அப்படிங்கிற அந்த இதுல வந்து ஒவ்வொரு இதுமே பாடலா நம்ம திருக்குறளுடைய ஒரு பெரிய ஒரு அதிசயம் என்னன்னா, நீங்க எப்படி பாத்தீங்கன்னாலும் அது அப்படி உங்களையே காமிக்குங்கிறதுல உங்களுடைய குரல்ல வந்து கேட்கல இன்னும் மகிழ்ச்சியா இருக்கு. வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஜோதி. போனா மேம், நீங்க ஏதாவது பகிர்ந்துக்கலாம். போனா மேம். மிக்க நன்றி அனைவருக்கும். இதோடு நாம் தளத்தை நிறைவு செய்வோம். மிக்க நன்றிங்க. ஆமா பேசுங்க. இப்பதான் கேக்குது. நீங்க அப்படி பேசுங்க. கேட்கல, பேசுங்க. என்ன தெரியல, அப்பப்போ லைட்டா கிளிச் ஆகுது, வேற ஒன்றும் இல்லை மேம். ரொம்ப ரொம்ப சிறப்பா ஜோதி மேம் பாடினாங்க. மெய் மறந்து என்ன சொல்றது, மெய் மறத்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஒரு 2 நிமிஷம் தான் அப்படின்னாங்க. அந்த 2 நிமிஷத்துலயே நம்ம அந்த ஸ்டேட்டுக்கு நான் போயிட்டேன். ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. தாளம் இதுலயுமே ரொம்ப அழகா கொண்டு வந்தாங்க. மென்மேலும் சிறப்பா இதே மாதிரி நீங்க நிறைய செய்யணும். என்னுடைய வாழ்த்துக்கள், பிரார்த்தனைகள். நன்றி. இந்த அவையில தாங்க அதுக்கான முன்னெடுப்பு எடுக்கப்பட்டது இங்க வர்றதுக்கு. அதுக்காக இந்த அவைக்கு மிகப்பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கு. நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. மகிழ்ச்சிங்க கலை. கேட்கலையே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. போனா மேம், நீங்க பேசுங்க. இன்னைக்கு நம்ம நாள் வந்து ஒரு பரிசோதனையாவே எடுத்துக்கலாம். நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நான் சொன்ன மாதிரி ஒரு எண்ணம் எடுத்துட்டு அதை தீவிரப்படுத்துறதுக்கான விஷயங்களை நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம திருக்குறள்ல சொன்ன அருள் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு உணரக்கூடிய நாளா, நம்ம ஒரு சவாலான நாளா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றது என்னுடைய ரெக்வெஸ்ட் எல்லாத்துக்கும். நன்றி. மகிழ்ச்சிங்க போனா மேம். ஒரு நல்ல விதையை வந்து இன்னைக்கு நீங்க வந்து தூவிருக்கீங்க. அதே போல அந்த விதை எப்படி விருட்சமானா எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நம்மளுடைய ஜோதி மற்றும் கலை அவங்களுடைய இன்றைய அமெரிக்க பயணம் சரி, அனைத்து விஷயங்களும் நடந்திருக்கு. மிக்க நன்றி அனைவருக்கும். பிரிட்டோ அண்ணா அனைவருக்கும் மிக்க நன்றி. இதோடு நான் தளத்தை நிறைவு செய்து கொள்கிறேன். மிக்க நன்றி அனைவருக்கும். 5
4, 3, 2, 1. நன்றி.